இப்போ நம்ம வந்து சார் வந்து ஒரு புது கான்செப்ட் சொல்லிட்டு போயிருக்காரு, இன் யாங் அப்படின்ட்டு. ஜிங் சாங் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஜிங் சாங்னா என்னது? ஜால்ரா அடிக்கிறது. அது நமக்கு தெரியும், ஜிங் சாங் ஜிங் சாங். இது என்ன இன் யாங் சொல்லி பார்த்தா அதே மாதிரி தான் வருது. அப்போ ஏதோ ஜால்ரா அடிச்சா நல்லதுன்னு தெரியுது. ஓகே, அப்போ இங்கே இந்த ஜால்ரா அடிக்கிற விஷயத்துல எதுலேருந்து நம்ம ஜால்ரா அடிக்க ஆரம்பிக்கிறோம்னா குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதான முக்கியம். அப்போ குடும்பம்னா என்ன அப்படின்னா அதுக்கு அழகாக சொல்லிட்டார், எதிர்த்தன்மையாக இருக்கணும் அப்படின்ட்டாரு. எதிர்த்தன்மையாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த எதிர்த்தன்மை இசைவாக இருக்கணும். இசைவான இணக்கம் மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி இருக்கணும்? எதிர்த்தன்மை இருக்கணும், அது இருந்துருதும். ஆனால் எதிர்த்தன்மையோட அது இசைவான இணக்கமாக இருந்தால் அது முழுமை. இசைவு இல்லாமல் பிணக்கமாக இருந்தால் அது வறுமை. முடிஞ்சு போச்சு. ஓகே, இசைவான இணக்கமாக இருந்தால் முழுமை, இசைவான பிணக்கமாக இருந்தால் அது வறுமை. அது எல்லாத்துலேயும் வறுமைனா வாழ்க்கையில் வறுமை, பிடிப்பில் வறுமை, அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம வாழ்கிறது, இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா முதல்ல திருமணம் ஆனவர்கள் கை தூக்குங்க. திருமணம் ஆனவர்கள். சார் நல்லாவே தூக்கல சார், ஒரு தடவை கல்யாணம், இவர் ஒரு தடவை தான் ஆச்சு, ஒரு தடவை தான் ஆச்சுக்கிறாரு, ஒரு தடவை தான் கிடைக்கும். கை தூக்குங்க, நிறைய தடவை தூக்கக்கூடாது. ஓகே, 5 விரல் காமிச்சாலும் ஒண்ணுதான், 5 விரல் காமிச்சாலும் ஒண்ணுதான். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, திருமணம் ஆகாதவர்கள் 2 ஈக்குவல் ரேஷியோவா இருக்கிறீங்க. ஓகே, வெரி குட். இது திருமணம் ஆனவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், திருமணம் ஆகாதவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ குடும்பம் அப்படின்ட்டு வந்துட்டா கண்டிப்பாக 2 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், திருமணமான திருமணமானவர்கள் திருமணமான புதிதுக்கு போயிருங்க. அந்த திருமணமான புதிதில் நம்ம லைஃப் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது. பட்டாம்பூச்சி தான், டெய்லி பட்டாம்பூச்சி தான், அல்வா தான், அப்படி வச்சுக்கோங்க. டெய்லி பட்டாம்பூச்சியான லைஃப் தான், நல்லா தான் இருந்துச்சு. எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃப் சொல்லிக்கலாம். என்னம்மா சார், 5 ரொம்ப அதிகம் கிடைக்கல, உண்மை சொல்லக்கூடாதுமா. சரி, ஓகே, பட்டாம்பூச்சி 1 வருஷம் தான் பட்டாம்பூச்சி பறந்துதா? சரிப்பா, ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன்னா அவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருந்த லைஃப் தானே. அப்புறம் என்ன மாறுச்சு? எங்கே தவறு நடந்தது? நம்ம தவறே எங்கே தெரியலன்னா எப்படி திருத்திக்க முடியும்? அப்புறம் எப்படி வாழ முடியும்? இமேஜின் பண்ணி பாருங்க, நாட்கள் நகர்ந்துட்டே போகுது. போன வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் சிரிக்கிறோம், அடுத்த நாள் நமக்கு என்ன ஆச்சு எனக்கே தெரியறதில்லை, யாருக்கும் தெரியல. அப்புறம் அடுத்த வருஷம் திருப்பி பர்த்டே வருது, திருப்பி போயிடுச்சு. இப்படி போயிட்டு கடைசியில் திருப்பி பார்த்தா நமக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டால் என்னடா வாழ்ந்தேன்னா அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஆணும் ஊன்னு சொல்கிறான், பொண்ணும் ஊன்னு சொல்கிறான். இப்போ யார் தான் ஊன்னு சொல்கிறது? ஓவோ சொல்கிறியா மாமாங்கிற மாதிரி வேற மாதிரி போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. ஏதோ ஒரு ஃபார்முலாவில் ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற சின்ன தப்பு எதுவும் கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிட்டா தானாக எல்லாமே சரியாகும். நீங்கள் எந்த முயற்சி பெருசாக பண்ணாலும், ஏற்கனவே சொல்கிறேன், எழுத வேண்டாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம், இதுவும் பண்ண வேண்டாம், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த கதையை என்ன நடக்குது பார்ப்போம். ஒரு கதை ஆரம்பிக்கலாமா சார்? ஏதோ ஒரு படத்தில் வர டைலாக் இல்லை, என்ன படம்? விக்ரம் வேதா. ஓகே, அதெல்லாம் இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க, இந்த பக்கமே பார்க்க. விக்ரம் வேதா. ஓகே, ஒரு கதையை ஆரம்பிக்கலாமா சார்? ஓகே, ஒரு ஊரில் என்ன நீங்களும் பார்த்தீங்களா? ஓகே, கதையை ஆரம்பிக்கலாமாமா? ஓகே, ஒரு ஊரில் ஒரு பூனை ஒரு முயல் இருந்தது. ஒரு பூனை ஒரு முயல் இருந்தது. இந்த பூனையும் முயலும் பக்கத்து வீடு. அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு பூனை இருக்குன்னு முயலுக்கு தெரியாது, முயல் இருக்குன்னு பூனைக்கு தெரியாது. வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, பூனை வந்து அந்த காம்பவுண்டு வால் மேலே ஏறி நடந்து போயிட்டு இருந்தது. அது பாட்டு கேஷுவலாக நடந்து போச்சு. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு முயல் வந்து அதை பார்க்குது. இல்லைடா, இப்படி ஒரு புது ஜீவனாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பூனை அப்படி கால் நல்லா நீட்டமாக வச்சுட்டு இப்படி வாழை இப்படி சீசாயின்னு ஆட்டிட்டு அப்படி மெதுவாக நடந்து போகுது, ரொம்ப சாதாரணமாக நடந்து போகுது. இதை பார்த்தோன்னே இந்த முயலுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு ஜந்து இவ்வளோ அழகாக இருக்கு, என்னது அப்படின்னு பார்க்குது. பூனை போயிடுச்சு. அடுத்த நாள் பூனை என்ன பண்ணுறது, கேஷுவலாக அதே மாதிரி இருக்குது, காம்பவுண்ட் மேலே நடந்து போகுது. நடந்து போகும்போது இப்போ என்னாச்சு, பூனையும் தெரியாமல் டக்குன்னு திரும்பி பார்த்துருச்சு.
திரும்பி பார்த்தா அங்கே யார் இருக்கா? முயல் இருக்கு. அந்த முயல் என்ன பண்ணுது, இப்படி காதை நல்லா நீட்டமாக உயரமாக வச்சுக்கிட்டு வால் நல்லா திக்க வச்சுட்டு குதிச்சு குதிச்சு போகுது. அதை பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம இப்படி நடந்து போகிறோம், அது இப்படி ஜம்ப் பண்ணி போகுது. அதை பார்த்துட்டு அதுவும் போயிடுச்சு. அடுத்த நாள் பூனை என்ன பண்ணுச்சு, வேணுக்கிட்டே ஏறி குதிச்சுது. ஏறி குதிச்சுட்டு இப்போ எதுக்காக போச்சுன்னா அதை பார்க்கறக்கிட்டே போச்சு, அதை பார்த்துட்டே போச்சு. ஆஹா இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அதுவும் இதை பார்க்க, இதுவும் அதுவும் பார்க்க, 2 பேரும் அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் மாதிரி பூனையும் பார்த்தது முயலும் பார்த்துச்சு. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பூனை முயலும் லவ் பண்ணுச்சு. லவ் பண்ண எங்கே வந்து முடியணும், கல்யாணத்தில் வந்து முடியணும். கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிடும். ஆனால் அதே மாதிரி அங்கேயும் கல்யாணம் பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. பூனையும் யார் கல்யாணம் பண்ணிட்டாங்க, பூனையும் முயலும் கல்யாணம் பண்ணிடுச்சாங்க. பூனையும் முயலும் கல்யாணம் பண்ணோன்னா ஒரே சந்தோஷம். பூனைக்கு ஒரு சந்தோஷம், முயலுக்கு ஒரு சந்தோஷம். ஒரே 2 பேரும் குஷியும் ஒரே ஆட்டமாக ஆடுறாங்க. எல்லாம் 6 மாதம் தான். 6 மாதம் கழிச்சா ஒரே பிரச்சனை. 2 பேரும் வைய இது மியா மியாங்குதான் வாங்கி கத்து, ஒன்றுமே புரியல. உடனே அங்கேருந்து ஒரு நல்ல மனிதர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கிறீங்கன்னா, இதை போய் நான் கட்டணம் பாரு அப்படின்னு சொல்லி பூனை சொல்ல, முயல் இதை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு முயல் சொல்ல, ஒரே பிரச்சனை. இப்போ இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. உங்களை நம்பி வந்துட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல வழியை காமிங்க, எங்க ஏதோ ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களை என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் கை தூக்கிட்டு சொன்னீங்கன்னா நல்லா கேட்க எனக்கு. இன்னைக்கு முன்னாடி வந்துருச்சு, என்ன சொன்னீங்க? சொல்லுங்க எதுனாலும் ஓகே. இது ஒரு நல்ல சொல்யூஷன். பூனை கல்யாணம் பண்ணியிருக்கணும், முயல் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதனால என்ன பண்ணலாம், டைவர்ஸ் முடிஞ்சு வச்சு. நல்ல தீர்வு கொடுத்துட்டாரு, ஓகே அக்செப்டட். சுப்பிரமணியபுரத்தில் சொன்னா அக்செப்டட், ஓகே. சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஓகே, ஜட்ஜ்மெண்ட் ஓகே. அடுத்தது வேற ஆப்ஷனு. இப்போ வேற ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்கு அங்கிருந்து மெனக்கட்டு இது 2 வந்தது. இது இன்னும் நல்ல மெத்தடு. முயலை பூனைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க சார், அப்படிதான். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். முயலை பூனைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம், அல்லது பூனை முயலுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். வெரி குட். அடுத்தது வேற சார் சொல்லுங்க ப்ளீஸ். பூனை வீட்டில் இருக்கணும், காட்டுக்கு அனுப்பிடணும் சார். இது என்னமா கல்யாணம் பண்ணி வச்சவங்களை பிரிச்சு வைக்கிற பாவம் உங்களை விடாது சார். கடைசியில் உங்களை ஆடி மாசம் எல்லா மாசம் பிரிச்சு வச்சிருவாங்க. ஓகே வேற ஆப்ஷன். ஓகே அது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். பூனை வீட்டில் வச்சுக்கலாம், முயலை காட்டில் விட்டுலாம். ஓகே ஆப்ஷன். ஓகே முயலை அதனோட தன்மை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஓகே வேற. இது இன்னொரு நல்ல சொல்யூஷன். கொஞ்ச நாள் முயல் பூனையா இருக்கணும், அப்புறம் கொஞ்ச நாள் பூனை முயலா இருக்கணும், அப்ப தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். பாருங்க சுப்பிரமணியபுரத்தில் எம்பிட்டு சஜஷன் வருதுட்டு. அப்புறம் இந்த கதை மட்டும் தர மாட்டோம். இப்ப அவருக்கு என்ன வர்றாருன்னா, சார் இல்ல யாரு இப்ப ஆம்பளை யாரு பொம்பளை அதை சொல்லுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு, புரியுதுங்களா? இவர் ரொம்ப விவரமானவர். இவர் ப்ராஜெக்ட்ல விட்டா ரொம்ப ஆபத்து, அடி வாங்கியிருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, யாரு பொம்பளை யாரு ஆம்பளை சொல்லுங்க. நான் அதான் சொல்ல மாட்டேன்ட்டேன், நீங்க கண்டுபிடிக்கவும் முடியாது, தூக்கி பார்த்தாலும் தெரியாது, விடுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. பூனை தான், முயல் தான், அவ்வளவுதான் சார். இப்ப என்னமா சஜஷன் சொல்லலாம்? ஓகே இப்படி நம்ம கிட்ட அவங்க பேசும்போது நம்ம என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறோம். இங்கே பாருடா, பிரச்சனைனா வரதான் செய்யும், ஏதோ ஒன்று பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும். அதுக்கு மேலே பெரியவங்களா இருந்தா சட்டின்ட்டு இருந்தா அகப்பென்ட்டு ஒன்று இருக்கும், அகப்பெண்ணை இடிக்க தான் செய்யும், இடிச்சா சண்டை வரதான் செய்யும், சத்தம் வரதான் செய்யும். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது தான். நீ என்ன பண்ணணும், வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். எப்படி பண்ணிட்டு போயிடணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. இப்போ இந்த இடத்துல ஏன் அவர் கேட்டு நான் பூனை யாரு முயல் யாருன்னு நான் சொல்லலை அப்படின்னா, இன்கேஸ் பூனை பெண் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை யார் தலையில் நகர்த்துவாங்க, பூனை மேலே தள்ளி விடுவாங்க. கரெக்டா? ஏன் பெண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம சட்ட திருத்தம் சொல்லுது இல்லையா? சட்டம் சொல்லலை, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சட்டம் சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேர் சொல்லுவாங்க. இப்போ ஆண்களுக்கு அந்த நிலைமை இல்லை. ஓகே அப்போ இங்க பூனை முயல் சொல்லி வரும் பொழுது யாராக பெண்ணாக பாவிக்கப்படுகிறார்களோ அவங்களை என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கைனா முன்ன பின்ன இருக்க தான் செய்யும்,
நீ வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்றது. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாழ்க்கையா? அட்ஜஸ்ட் பண்ணுறது வாழ்க்கையா? அப்படி சொன்னால் நோ, நெவர். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு கொடிய பிரச்சனை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் டென்ஷனில் இருக்கிறீங்கன்ற அர்த்தம். எப்போ வெடிப்பீங்க தெரியாது, கிடைச்சா நான் வெடிச்சிருவேன். ஆனால் அது வரைக்கும் நான் நல்ல பிள்ளை மாதிரி நல்ல பையன் மாதிரி இருப்பேன். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டா அப்போ இதுதான் வாழ்க்கை. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வாழ முடியுமா? அடுத்த கேள்வியும் வரும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பாசிபிள். அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கையில் இருக்குது, பாட்டில் இருக்குது. எங்கே இருக்கு சொன்னால், எங்கே எல்லாம் ஒரு ஃபேக்டர் ஒன்று வந்து சேருதோ அங்கே உங்களால் முடியும். அந்த ஃபேக்டருக்கு பேர் என்னன்னா டைம். டைம்ங்கிற ஃபேக்டர் எங்கெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளாக ஏற்றுப்பீங்க. உதாரணத்துக்கு பஸ்ஸில் போகிறீங்க, 3 பேர் போகிற இடத்துல 4 பேர் போகணும் சூழ்நிலை. ஆனால் 4 பேர் சொல்லும்போது 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 4வது ஆளை உட்கார வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னால், சார் இன்னும் 1 மணி நேரத்தில் நான் போய் இறங்க போகிறேன்ட்டு எனக்கு தெரியும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ அதுவே எனக்கு 1 நாள் ஜேர்னி இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன 1 நாள் கழித்து நான் இறங்கிடுவேன். இப்போ வாழ்க்கைங்கிறது எத்தனை நாள்? அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? சிறப்பான வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு வாழ்க்கை கிடையாதுன்னு சொன்னால் அப்போ எதுதான் வாழ்க்கை? அண்டர்ஸ்டாண்டிங் தான் வாழ்க்கை. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னா எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின் போது தான் சார் சொன்ன இன்யாங்கிற ஃபார்முலா வருது. எதிரெதிராக இருப்பாங்க, வேறு தன்மைகளில் இருப்பாங்க, ஆனால் இணைஞ்சிருக்கணும். அது இணைஞ்சிருக்கக்கூடாது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும். இப்போ நம்ம எதிரெதிர் தன்மையில் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கரெக்டாக? எதிரெதிர் தன்மையில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேட்ச் ஆகலை. அதனால் என்னாது, நான் தலையில் கையை வச்சுக்கிறேன். கல்யாணமான ஒரு 5 வருஷம் கழிச்சோ, அவங்க சொன்ன மாதிரி 1.5 வருஷம் கழிச்சோ கேட்டால் என்ன நடக்குதுன்னா, என்னத்தை பண்ணி என்னத்தை செய்யறது, என்னமோ வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஆண்களும் டிக்ளேர் பண்ணுறாங்க, பெண்களும் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை தவிர வேறு யாரை சேர்த்து வைக்கிறது? வேறு ஜந்துக்களே இல்லை உலகத்தில், இந்த 2 தான் இருக்குது. ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எதிர் சொல்கிறீங்களே அது என்ன தான் எதிர் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அது என்கிட்ட இருக்கா, என்னோடய ஒய்ஃப்கிட்ட இருக்கா, அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால், ரொம்ப பெருசாக இல்லை, சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னையிலேருந்து உங்கள் லைஃபு கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் மதியானம் லஞ்சு சாப்பிட போகிறதுலேருந்து நீங்கள் இத்தனை நாள் நடந்ததை உட்காந்து அசைப்பட்டு பாருங்கள். அதில் நடந்த எல்லா தவறுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்டா உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்த உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் அதனோட ரூட் என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மரம் நல்லா வளருது, மரத்தை வேடிக்கை பார்க்க முடியாது, கீழே இருக்கிற வேர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வேரில் நடந்த ஒரு சின்ன தவறு மரத்தையே அழிச்சிருது, கரெக்டாக? அப்போ குடும்பங்கிற மரம் செழுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வேர் என்ன ஆச்சுன்னா பட்டு போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம என்னென்னா அப்படியே போய்க்கலாம் சொல்லி எது வரைக்கும் போகிறோம்? 80 வயசு, 85 வயசு, 90 வயசு வரைக்கும் போயிட்டு கடைசியில் என்னடா பண்ணேன்னா, என்னத்தை பண்ண வந்தேன், என்னமோ 4 குழந்தையை பெற்று 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே போயிடுச்சு போ. ஓகே, அதுக்காக நம்ம படைக்கப்படவில்லை, அதற்காக இறைவன் நம்மளை அனுப்பவில்லை. அப்போ இந்த புரிதலில் நம்ம ஒவ்வொன்றா எடுப்போம். ஓகே, இப்போ பெண் அப்படிங்கிற ஒரு சக்தி, ஆண் அப்படிங்கிற சக்தி. இப்போ மதியானம் மதிய காலையில் டிஃபன் எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? எதுக்காக டிஃபன் சாப்பிட்டீங்க? என்ன நோக்கத்துக்காக சாப்பிட்டீங்க? பசி வந்தது, கரெக்டாக? நேற்று நைட்டு சாப்பிட்டது சார், காலையில் எழுந்திரிச்சு அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டேன், ஆனால் பசி வந்தது. ஏன் பசி வந்தது? எனர்ஜி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நைட்டு வேலை செய்யலை, ஆனால் இருந்த எனர்ஜியெல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால் நான் பசி வந்தது. அப்போ எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம். இப்போ காலையிலேருந்து பேசிகிட்டே இருக்கிறோம், நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் உங்கள் பிராணனை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் பிராணனை எடுத்து நீங்கள் என்ன ஆகிட்டு போகிறீங்க? கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகிடுங்க. அப்போ மதியானம் எப்படா சாப்பாடு ரெடியாகும் பார்க்கணும். மதியானம் சாப்பாடு எதுக்கு போகிறோம்? திருப்பியும் எனர்ஜி வாங்குறது. இப்போது உங்களை கூப்பிடல, உங்கள் பேருமா? சரண்யா. ஓகே, சரண்யாமாவை என்ன பண்ணுறோம்? மதியான நேரத்தில் சாப்பிட உட்காடுறாங்க. என்னம்மா அங்கேருந்து ஏதோ கமெண்ட்ஸ் வருது, சாப்பிட மாட்டாங்களா?
நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்டீங்களாமா? பரவாயில்ல. ஓகே, கிஷோர் உங்க பேர் தானே? ஓகே சரி. சரண்யா வந்து சாப்பிட உட்காடுறாங்க, ஆசையாக சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ பார்த்து உங்கள் பேர் என்னமோ? வள்ளி தானே? ஓகே. சரண்யா அம்மா சாப்பிட உட்காந்துருக்குறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. பேசி பேசி நாங்கள் பேசி பேசி அவங்க டயர்டாயிட்டாங்க. சாப்பிட உட்காந்துருக்கும்போது ஆசையாக சாப்பாடு கலக்கிட்டாங்க. சாப்பிடலான்ட்டு வாய்கிட்ட வரும்போது வள்ளி அம்மா வந்து பிளேட்டை பிடிக்கிட்டாங்க. இப்போ சரண்யா அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேயும் சொல்லலாம். சரண்யா அவங்க சாப்பிட்றாங்க, வள்ளியம்மா வந்து பிளேட்டை பிடிக்கிட்டாங்க. சாப்பிட இன்னும் வைக்கல, கை வாய்க்குள்ள வைக்கிறதுக்குள்ள பிடிக்கிட்டாங்க. இப்ப சரண்யா அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற பிளேட்டா? இன்னைக்கு அவர் பிளேட்டை பிடிக்கப்பா என்ன பண்ணுவாரு பார்ப்போம். ஓகே, அப்ப என்ன வரும்? சரண்யா அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். இப்ப சரண்யா அவங்க கோபப்படுறது நியாயமா அநியாயமா? நியாயமா அநியாயமா? அநியாயங்கிறவங்க கை தூக்குங்க. யாரு சார்? அநியாயமா? இல்லை இல்லை. அப்போ இப்போ என் பிளேட்டை பிடிக்கிறீங்களாங்கிறாரு. இல்லை, உங்கள் பிளேட்டை பிடிக்க மாட்டேன். ஓகே, அப்போ எல்லாருமே நம்ம ஏற்றுக்கிறோம் நியாயம். கரெக்டாக கோவப்படுறது தவறுன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ சரண்யா அவங்க பிளேட்டை பிடுங்கலன்னா கோவப்பட்டது நியாயம் சொன்னோம். ஏன்? அவங்க பசியோடு இருக்கும்போது பிளேட்டை பிடுங்கினா கோவப்படாதது என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ தப்பு பண்ணது யாரு சார்? இவங்க வள்ளி அவங்க தானே தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம வள்ளியில் தானே கார்னர் பண்ணுறோம். இது சரண்யா அவங்க மட்டும் பண்ணல. நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய பூனையாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான் சோறு போடுறீங்க. ஆனால் அது சாப்பிடும்போது நீங்கள் பிடுங்குறீங்க, அது என்ன பண்ணும்? அப்படின்னு ஒரு கத்தம் போடும். நீங்கள் வளர்த்துன நாய், நீங்கள் போட்ட சோறு, ஆனால் அதுக்கு என்ன பண்ணுது? ஒருங்குது. அப்போ அதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்மளும் சாப்பிடும்போது பிடுங்கினா கோபம் வரதான் செய்யும். அப்போ இந்த இடத்துல இது சாப்பாடு இப்படியெல்லாம் கணக்கு எடுத்துட்டா சாதாரணமாக தெரியுது. பட் சரண்யா அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, சரண்யா சக்தி பெறும் பொழுது என்ன பண்ணுது? சக்தி பெறும் பொழுது யாராவது தடை ஏற்படுத்தினால் கோபப்படுவார்கள். அப்படி சொல்லிடலாமா? சோறுங்கிறத விட்டுட்டு சரண்யா அவங்க சக்தி பெறும் பொழுது அது வள்ளி அவங்க வந்து கொடுங்கனாலும் சரி, வேற யாராச்சும் வந்து எடுத்தாலும் சரி, அவங்க கோபப்படுவது நியாயம்ட்டு நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க. ஓகே, அப்போ ஒரு முக்கியமான விஷயம், சக்தி பெறும் பொழுது யார் இன்டர்ஃபியர் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு கோபம் வரும். கரெக்டாக எழுதிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? சக்தி பெறும் பொழுது யாராவது இன்டர்ஃபியர் பண்ணால் கோபம் வரும். கரெக்டா? ஓகேவா? இந்த பக்கம் சக்தி பெறும் பொழுது யாராவது இன்டர்ஃபியர் பண்ணால் அல்லது தடை ஏற்படுத்தினால் அல்லது அந்த மாதிரி சாப்பிட வேணாம் புடுங்குனா கோபம் வரும். இயல்பா? இந்த பக்கம் இயல்பா? ஓகே, இங்கே வருவோம். இப்போ வருவோம். இந்த பெண் ஆண் அப்படின்னா உருவத்தை விட்டுருங்க. உருவத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம பேசவே இந்த கல்வி கிடையாது. அதுக்குள்ளே போய் ஆழமாக பேச போகிறது இந்த கல்வி. அப்போ பெண்கள் சக்தி பெறுவதற்கு சில மெத்தடாலஜி வச்சிருக்கிறாங்க, ஆண்கள் சக்தி பெறுவதற்கு சில மெத்தடாலஜி இருக்குதுன்னு சொல்லி இந்த சயின்ஸ் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, பேசுதல் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பேசுதல் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ ஆண்களும் சக்தி பெறுவதற்கு சாப்பிட்றாங்க, பெண்களும் சக்தி பெறுவதற்கு சாப்பிட்றாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இல்லை, இரு வேறு தன்மை இருக்கா? இல்லை. ஆனால் இரு வேறு தன்மைகள் இசைவாக இருந்தால் மட்டும்தான் என்னவாக இருக்குன்னு சொன்னாங்க? முழுமை அடையும்ட்டாங்க. அப்போ குடும்பம் முழுமை அடையணுமா வேண்டாமா? முழுமை அடையணும். அப்படின்னா இங்கே சாப்பிட்ற விஷயத்தை பற்றி பேசலை, பேசுகிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ பெண்கள் பேசுதல் என்பதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஆண்கள் பேசாமல் இருப்பது என்பதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அப்போ பெண்கள் பேசினால் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். இதை நீங்கள் எந்த ஊருக்கும் போய் மாற்ற முடியாதுப்பா. இந்தியாக்களை சுப்பிரமணியபுரம் இல்லை, கடலூர் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, இந்தியா சுற்றினாலும் சரி, ஃபாரின் கண்ட்ரி சுற்றினாலும் இதுதான் ஃபார்முலா. பெண்கள் பேசினால் சக்தி பெறுகிறார்கள். அப்போ ஆண்கள் பேசாமல் இருந்தால் சக்தி பெறுகிறார்கள். அமைதி அல்ல, பேசாமல். அமைதி வேற, பேசாமல் இருக்கிறது வேற. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம், அது பேர் பேசாமல் இருக்கு. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில அதிகமான பிரச்சனை இதுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சு வீட்டுக்கு போகும்போது எனர்ஜெட்டிக்கா போவாங்களா, டயர்டா போவாங்களா? ஆண்கள் டயர்டா போவாங்க.
இப்போ டயர்டாக போனால் என்ன வேணும்? எனர்ஜி வேணும். எனர்ஜி வேணும், சக்தி வேணும். அப்போ சக்தி வேணும் சொன்னால் பெண்களுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துட்டோம் ஆண்டவன், ஆண்களுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துட்டோம். அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சக்தி பெறணும் சொன்னால் பேச ஆரம்பிப்பாங்க. ஆண்கள் சக்தி பெறணும் சொன்னால், இப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை இங்கே தானே வருது. இப்போ ஒரு பெண் வீட்டிலே இருக்கிறாங்க, காலையில் குழந்தைய அனுப்பி, ஹஸ்பண்டை வீட்டுக்கு அனுப்பி, டியூட்டிக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் சமையல் பண்ணி, துணி துவைச்சி போட்டு, துணியெல்லாம் மடித்து வச்சு, வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி, மதியானம் லஞ்ச் ரெடி பண்ணி, திருப்பி நைட்டுக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடியாகி நின்றுட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு டயர்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? சக்தி. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா அந்த மனுஷன் வருவாங்க. வண்டி விட்டு உள்ள வந்து, அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க தெரியுமான்ட்டு ஆரம்பிச்சதுக்கு நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறது கண்டிஷன் கிடையாது. மடத்தனமா நம்பிடாதீங்க. அவங்க பேசணும், ஏதாச்சும் ஒன்று பேசணும். உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னா அதுக்கு அவங்க அம்மா பண்ணதை சொல்லணுங்கிற கண்டிஷன் கிடையாது, பேசணும். நீங்க எவ்வளவு மதியானம் ஃபோன் பண்ணி எடுக்கல தெரியுமா அப்படின்னா அது கண்டிஷன் கிடையாது, பேசணும். அதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேணும், அதுக்கு ஒரு பிட்டு போடுவாங்க. நீங்க இப்போ உங்க நிலைமையை யோசிச்சு பார்ப்போம். ஆண்களோட பிரச்சனையா? ஆண்கள் காலையிலேருந்து வீட்டை விட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புனவர் 10 கஸ்டமருக்கு இருக்க 100 கஸ்டமரை பார்த்து திருப்பி லஞ்சு சாப்பிட முடியாமல் 3:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? எனர்ஜி டயர்டாக. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அப்போ நீங்கள் எந்த மோடுக்கு போகணும்? பேசாமல் இருக்கிற மோடுக்கு போகணும். இப்போ அவங்க வந்தோடனே வீட்டில் லுங்கி கட்டிட்டு எங்கடா அமைதியாக இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அமைதியை தேடும் பொழுது ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துக்கு பேர் ஹாலில் இருக்கிற சோஃபா. சோஃபாவில் உட்காந்தானே எல்லா ஆண்களும் ஒன்று தேடுவாங்க. என்ன தேடுவாங்க? ரிமோட்டு. அங்கே இங்கே தேடி ரிமோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணோன்னு போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள இங்கே இருக்கிற பெண்ணுக்கு அப்படி கோபம் வரும். டிவில எல்லாம் பார்க்க தெரியுதாமா, இங்கே ஒருத்தர் இருக்கிறா கண்டுக்கிறது இல்லை. நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை, சொல்லிட்டே இருப்பாங்களா? இது ஏன் எல்லா ஆண்களுக்கும், இன்டர்நேஷனல் ஆண்கள் எல்லா ஆண்களுக்கும் ரிமோட் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒண்ணுமே இல்லை, அந்த ரிமோட் ஒண்ணுதான் அவன் சொன்ன பேச்ச கேட்குது. ஆஃப் அப்படின்னா ஆஃப் ஆயிடுது, அப்படின்னா ஓங்குது, மாத்துனா மாத்துது. என்ன நினைச்சாலும் நடக்குதுப்பா. இது இங்க நடக்குமா? ஆஃப் நோ பட்டன், ஆன் நோ பட்டன். அதுவா ஆஃப் ஆனா உண்டு, இல்லைன்னா சேனல் மாத்து, நோ என்னோட சேனல் தான் ஓடும். அதனால இந்த ரிமோட் அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிச்ச ரிமோட் அதை எடுத்துக்கிட்டான். ஓகே, அப்போ இந்த இடத்துல அவன் பேசாமல் இருக்கிறான் அப்படின்னா ரீசன் என்னன்னா, அவன் பேசக்கூடாதுன்ட்டு இல்லை, அவன் சக்தி பெறுகிறான். அப்போ இங்கே உள்ள வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? அவங்க சக்தி பெறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நமக்கு டாபிக் புரியுது, நம்ம பேசுகிறோம்ப்பா. புரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம்ல. இப்போ நம்ம ஒரு 140 பேர் இங்கே இருக்கிறோம், 150 பேர் நம்ம இங்கே இருக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். புரியாமல் நமக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் பேச ஆரம்பிச்சுன்னு ஒரு ஆண் என்ன முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன? கொஞ்சம் வாயை மூடு. அப்படின்னா என்ன மீனிங்கு? சக்தியே பெற வேண்டாம்ங்கிறாங்க. இப்போ சக்தியை பெற வேண்டாம் சொல்லப்போ சரணி என்ன பண்ணாங்க? அப்போ அந்த பெண் கோவப்படுறதுக்கு நியாயமா அநியாயமா? தப்பு இல்லை. சரி, முருகதாஸ் சார் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காருப்பா. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப நாள் இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்தனால ஒரு வருஷம் கொல்லிமலையில் போய் ஒத்த காலில் தவறு இருந்தோம். ஓகே, ஒத்த காலில் தவறு இருந்தோன்னா கடவுள் வந்தார். வந்துட்டு என்னடா பிரச்சனைடா, இந்த பாருப்பா இப்படி பேசி பேசி எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அவர் கடவுள் என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு 3 ஃபார்முலா சொல்லித்தரேன், இதை மட்டும் நீ பண்ணு, உன்னோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் சொல்லிட்டாரு. அதனால் அந்த 3 ஃபார்முலா கஷ்டப்பட்டு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். இது ஆண்களுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதை யாராச்சும் ஞாபகம் வச்சு கடைசியில் கேட்டிங்கன்னா அதை சொல்லித்தருவோம், இல்லைன்னா ஃபார்முலா சொல்லித்தருவோம். அப்போது இந்த இடத்துல ஒரு பெண் பேசும் பொழுது நீ கொஞ்சம் வாயை மூடு அப்படி சொல்கிறது, தட் இஸ் ஈக்குவலன் டு என்ன அர்த்தம்? சாப்பிட்ற பிளேட்டை பிடுங்கிறது தானே. இப்போ இதே இப்படி இந்த பக்கம் போடுவோம். ஆண் வந்தான், பேசாமல் உட்காந்துட்டான். உட்காரும்போது உங்கள் வாயில் கொழுக்கட்டையா? நீங்கள் காலையிலேருந்து என்ன தான் பண்ணுங்க? காலையிலேருந்து ஊர் பூரா பேசுகிறீங்கல்ல. இப்போ கூட நான் பார்த்தத வாசல் அந்த மாட்டம் நின்று பேசிட்டு தான் இருந்தீங்க. உள்ளே வந்தோன்னா மட்டும் உங்களுக்கு வாயில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க மோட மாற்ற பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம்.
அவங்க மோடு எது? பேசாமல் இருக்கு. அப்போ அவங்க கோவப்படுறது நியாயமா இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? கோச்சிட்டு போகிற மாதிரி நேராக டீ கடைக்கு போவாங்க. டீ கடையில் போய் அந்த ஒரு அண்ணாச்சிட்டையோ அல்லது ஞாயிரம் வந்து அண்ணா ஞாயிரம் டீ போடுன்ட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த டீ டம்ளர் வச்சுட்டு அவன் யோசிப்பான் பாருங்க, யோசிப்பான், அவ்வளோ பெருசாக யோசிப்பான். அங்கே ஒன்றுமே இருக்காதானே யோசிப்பான். ஏன் அது யோசிக்கிறான்னா அங்கே மெயினாக அவனுக்கு என்ன கிடைக்குன்னா பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுதான் அவனுக்கு தேவை. அந்த டீ கடை தேவையில்லை, டீ தேவையில்லை. ஆனால் அந்த டைம் எப்படி பண்ணுறதுன்னா ஒரு டீயில் முடிச்சுக்கிறோம். டீயில் முடிச்சுக்கிட்டா தப்பு கிடையாது, பாரில் முடிச்சுக்கிட்டா தப்பாகும். ஓகே, அப்போ பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவனோட ஃபார்முலா, பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இவங்க ஃபார்முலா. இதை எப்படி மாற்றுறது? நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் நான் பேசுகிறேன் சார், 6 மாதம் அவங்க பேசாமல் இருக்குன்னா முடியாது. இது பண்ண தப்பெல்லாம் மேலே இருக்கிறவ நம்மளை பிடிச்சி மாட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நேராக அம்பு எடுத்து விட்டால் அங்கே தான் விடணும். அப்படி சாய்ஸ் இருந்தால் அங்கே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேசினால் பிரச்சனை வரும், அதுதான் அது கடைசியாக வருவோம். ஓகே, கன்க்ளூஷன் வந்துடும். இன்னையோட உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். ஓகே, இன்னையிலேருந்து பறவைகள் தான், பட்டர்ஃப்ளை தான். என்னம்மா? ஆல்வேஸ் பட்டர்ஃப்ளை தான். ஓகே, ஒரு வருஷம் இல்லை, ஆல்வேஸ் பட்டர்ஃப்ளை. ஓகே, புரிஞ்சுக்கிட்டா போதும், உடனே அப்ளை பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அப்புறம் வீட்டில் என்னமோ நடக்கும், என்ன நடக்குன்னு தெரியாது, எல்லாம் சுபிக்ஷன் தான். ஓகே, சரி. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒருத்தர் கொண்டு வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம இன்விடேஷன் கொடுத்தா அந்த இன்விடேஷனில் ஆண்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க, பெண்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு வேகமாக முடிப்போம். ஓகே, ஒரு இன்விடேஷன் கொண்டு வந்து தராங்க, 2 பேர் இருக்கிறீங்க, இந்தாங்கம்மா கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அந்த கப்பலாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, இன்விடேஷனை வாங்கிட்டீங்க. ஆண்கள் இன்விடேஷனை பார்த்தா என்ன செய்வீங்க? என்ன பார்ப்பீங்க? டேட் பார்ப்பீங்க, டைம் பார்ப்பீங்க, இடம் பார்ப்பீங்க, அப்புறம் நம்ம பேர், சொந்தக்காரங்க, இது ஒன்று நம்ம பேர் போட்டாங்களா, நம்ம பேராக முக்கியம், பொண்ணு மாப்பிள்ளை பேர் தான் முக்கியம், உங்கள் பேராக வேலை இருந்தாலும் பார்ப்போம், ஒரு பேராசை தான் வச்சுக்குவோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்காங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அது கல்யாணத்துக்கு போகலாமா முடியுமா, அப்படி கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ மொய் வைக்கலாம், அது முக்கியம் இல்லை, நமக்கு லீவ் கிடைக்குமா, இதெல்லாம் ஆண்களோட ரோல். ஓகே, இப்போ பெண்கள்கிட்ட வருவோம். அதே இன்விடேஷன் உங்களுக்கு வந்திருக்குப்பா, அதே ஒரே இன்விடேஷன் தான். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பார்ப்பீங்க? என்னம்மா? பேர் பார்ப்பீங்க, மண்டபம் பார்ப்பீங்க, நேரம் பார்ப்பீங்க, இப்போ பொண்ணு என்ன படிச்சிருக்கிறா பார்ப்பீங்க, அவங்க நம்ம கூட தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா பார்ப்பீங்க. அப்புறம் என்ன பார்ப்பீங்க சொல்லுங்க? என்னம்மா? என்ன காஸ்டியூம் பண்ணலான்னு. கல்யாணம் யாருக்கு? யாருக்கோ. காஸ்டியூம் யாருக்கு? இங்கே. இப்போ காஸ்டியூம் பிரிப்பாங்க, சொந்தக்காரங்களா நண்பர்களா? சொந்தக்காரங்களா இருந்தால் சேலை, நண்பர்களாக இருந்தால் ஏதாச்சும் மாடர்ன் சேலை. இங்கே நம்ம இதில் மாடர்ன் கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸு, குர்த்தா போடலாமா, அது போடலாமா, இது போடலாமா. சப்போஸ் சாரீட்டு வந்துருச்சுன்னா, கன்வென்ஷனல் ஸ்டைல் சாரீக்குள்ளே வரோம் அப்படின்னா, இது வரைக்கும் கட்டின சாரீ எதாக இருக்கா? கட்டாத சாரீ இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்? புது சாரீ எடுக்கணும். கல்யாணம் யாருக்கு? யாருக்கோ. ஆனால் சாரீ யாருக்கு? இங்கே. சாரீ எடுத்தால் போதுமா? தைக்கணும். தைக்கிறதுக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான நிலைமை என்னென்னா, இவங்க பேச்சை கேட்காத 4வது நபர் யாருன்னா டெய்லர். அந்த 3 பேர் யாரும் கேட்காதுங்க. 4வது நபர் யாருன்னா டெய்லர். ஸோ ப்ராப்பரான டெய்லர் அமைஞ்சாதான் எந்த பெண்களுக்கும் சரித்திரம் கிடையாது. ஸோ அதில் 4 டெய்லர் ஏற்கனவே கொடுத்து, அந்த ஆள்கிட்ட அதை பண்ணிச்சு, இந்த ஆள்கிட்ட இது பண்ணிச்சு, எல்லாம் பண்ணாலும் கடைசியில் அந்த ஆள்கிட்ட கொடுப்பாங்க, வைங்க, கொடுத்து ரெடி பண்ணி வாங்கணும். அது மட்டும் போதுமா? சாரீ எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் எடுத்து வச்சுட முடியுமா? அப்புறம் காஸ்டியூம்ஸ் தனித்தனியாக பிரிக்கணும், கம்மல் போடணும், பொட்டு வைக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்புறம் கடைசியாக 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். அதுக்கு பேர் என்னது? என்னம்மா சொல்லுங்க? ஃபேஷியல். இந்த ஃபேஷியல் பண்ணிட்டு எல்லா பெண்களும் வந்து அந்த ஆண்கள் முன்னாடி கேட்பாங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதாண்டு. இவன் சொல்லுவா பாருங்க, ரொம்ப கண்டுபிடிச்ச மாதிரி, இன்னைக்கு பொட்டு ரவுண்டா வச்சியா, இது தலையில கையை வச்சுக்கிறதா, காலில் தலையை வச்சுக்கிறதா, புரியவே புரியாது. கேட்டால் இவர் ரொம்ப ரொம்ப கண்டுபிடிச்சான், பொட்டு ரவுண்டா இருக்கு. அது ஏற்கனவே பொட்டு ரவுண்டா தான் வைப்பாங்க. இது என் வீட்லேயும் தான்ப்பா, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நானும் இதே வீக்கு அடி வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, அப்போ அவங்க ப்ளீச் பண்ணி வந்தாலும் நமக்கு தெரியாது. ஐப்ரோவை பண்ணுறதுக்கு பேர் என்னம்மா? த்ரெட்டிங்கா? ஓகே, த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா முகத்தை ஒழுங்காக பார்த்துருந்தா தானே, அதனால் நமக்கு எப்பவும் தெரியாது. சரி, நம்மளும் எதையோ பார்த்துட்டு சரிம்மா எதையோ சொல்லுவோம், அவங்களும் இது தெரிஞ்ச கதை தாண்டி விட்டுருவாங்க. அப்போது அவங்க ஒரு பத்திரிக்கை வந்து 1 மாதம் அந்த பத்திரிக்கை ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா, நமக்கு அன்னைக்கு பத்திரிக்கை பார்த்ததோட நம்ம வேலை முடிஞ்சிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பத்திரிக்கையோடையே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாரீ எடுக்கிறாங்க, ப்ளவுஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. இல்லை என்ன பியூட்டினா, இது எல்லாமே இந்த ஆளுக்கு தெரியாமல் செய்யணும்.
ஆனால் சிறப்பாக செய்வாங்க. சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லை, இத்தனையும் கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கணும், அதையும் சிறப்பாக செய்வாங்க. அப்போ ஒரு இடத்துல வைக்க முடியுமா? அது முடியாது. வெவ்வேறு இடத்துல, ஏனம்மா இல்லையோ, வெவ்வேறு இடத்துல ஒழிச்சு வைப்பாங்க. ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பத்திரிகையோட கூடயே இருந்த நபர் யாருன்னா இந்த பெண்கள். அதுக்காக ரெடி பண்ணது யாரு? இந்த பெண்கள். அதுக்காக பொருள் சேர்த்தது யாரு? இந்த பெண்கள். இப்போ இத்தனை பொருளையும் தன்னோட உடம்புல அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடணும்னு சொன்னா ஆண்கள் பதில் சொல்லுங்க, எவ்வளோ நேரம் அந்த பெண்களுக்கு தேவைப்படும்? குறைஞ்சது 1 hour ஃபெயிலு. அடுத்தது வேற 4 மணி நேரம், டூ மச். மினிமம் கிரேஸ் டைம் 2 hours. மினிமம் 2 மணி நேரம் கட்டாயம் தேவை. இது எதுவுமே புரியாத இந்த ஜந்து வண்டியில வந்து நின்றுகிட்டு குயி 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 ஹார்ன் அடிச்சா அவங்க சொல்லக்கூடிய ஒரே உண்மை என்ன தெரியுங்களா? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பணம் சொல்ல 5 நிமிஷம்னா எவ்வளவு நேரம் ஆச்சு? இதுதான் தெரிஞ்சது தானே, அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்ல? அப்போ இந்த பேசிக் கான்செப்ட் யாருக்கு புரியணும்? பெண்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆண்கள் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கல்யாணங்கிறது நீங்க ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்ப சந்தோஷமா போகணும்னு சொன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க அவங்களை ரெடி பண்ண முடியும். அப்போ சரி சார், எனக்கு வந்து 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண முடியாது சார், எனக்கு ஏற்கனவே டார்கெட் வேலை அது இதுன்னு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நீ ரெடி ஆகிக்காமா, நான் 2 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன், நீ ரெடியாக ஆரம்பிச்சிரு சொல்லியிருந்தா அவங்க ரெடி ஆகிடுவாங்கல்ல. அப்போ வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க, அது வேற. அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகாது இல்லை? அப்போ இந்த பேஸ் புரிதல் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஹாரன் சத்தத்தை கேட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. 2 பேரும் கல்யாணத்துக்கு தான் போகிறீங்க, ஆனால் வண்டியில் ஏறி உக்காந்த உடனே 2 பேரும் பூனையும் முயலும் மாதிரி உருட்டு போகிறீங்க. போகிறது கல்யாணம், திரும்பி வரும்போது அதே பூனை முயல், எப்படிப்பா சந்தோஷம் இருக்கு? அப்போ இங்கே எது மிஸ் ஆகுதுன்னா அந்த புரிதல் இல்லாமல் போகிறது. அப்போ ஒரு இன்விடேஷனில் ஒருத்தங்க அந்த 1 செகண்டோட முடிச்சிடுறாங்க, ஒருத்தங்க 1 மாதம் அந்த இன்விடேஷனோடய ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே சரி, இது மட்டும்தான் இவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்னா, லைஃப் ஸ்டைலில் நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. நிறைய வார்த்தைகளுக்கு, தமிழ் வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. சார் ஒரே நிமிஷம் உங்களை, ஒரே நிமிஷம், நீங்களே தான் இங்கே கர்ணன் அங்கே இருக்காருல்ல, கர்ணன் தானே, பவகர்ணன், நீங்கள் அங்கேயே இல்லைங்க, அங்கேயே இருந்த போதும். பவகர்ணன் சார் இங்கே வர வைக்கணும், எப்படி கூப்பிடுவீங்க? கர்ணன் வாங்க. என்ன சொல்றாரு கேட்டுதா? அப்படின்னா என்ன மீனிங்கு? இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. கர்ணன் இங்கே வாங்கன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ணன்கிற ஒரு நபரை இந்த இடத்துக்கு வாங்க அப்படி சொல்றாரு, அப்படி எடுத்துக்கலாமா? சரி சரண்யாமா நீங்கள் வாங்க, சீக்கிரம். நீங்களும் அவர் பவகர்ணன் சாரை வர வைக்கணும், எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, இவங்க சரண்யா அவங்க என்ன பண்றாங்க, அங்கே பவகர்ணன் அண்ணாவை பார்த்துட்டு அண்ணா இங்கே வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது மீனிங் என்ன? பவகர்ணன் அப்படிங்கிற ஒரு நபரை அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. கரெக்டா? தெளிவாக தான் இருக்கிறீங்க? 2 பேர் தெளிவாக இருக்கிறாங்களா? ஒன்றும் இல்லையே, நீங்கள் தெளிவாக தான் இருக்கிறீங்க. ஓகே, 2 பேர்த்துக்கு ஒன்றும் இல்லையாமா? சரி பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ உங்கள் பேர் சார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சார் பேசும்போதும் சரண்யா அம்மா பேசும்போதும் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு புரியுது. இப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம், 2 பேரும் சொன்னால் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இயல்புல அப்படி கிடையாது. இப்போ இங்கே வந்து பெண்கள் பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஒரு தனி டிக்ஷனரி இருக்குது, ஆண்கள் பேசுனா என்ன அர்த்தம் சொல்லி ஒரு தனி டிக்ஷனரி இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ஆண்கள் பற்றின ஒரு டிக்ஷனரி வச்சுக்கோங்களேன், அது கீழேருந்து இவ்வளோ தூரம் உயரமாக இருக்குது வச்சுக்கோங்க. இந்த உயரமான இடத்துல இருக்கிறதுல தான் வார்த்தை வந்து தெரியும். அவங்க ஒரு வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸ் சொன்னாங்கன்னா அதில் எழுதியிருக்கும், என்ன மீனிங்ட்டு எழுதியிருக்கும். அதே மாதிரி இங்கே பெண்களோட டிக்ஷனரியில் தனியாக இருக்கும், அதுலேயும் அதே வார்த்தை இருக்கும், அதனோட மீனிங் என்னங்கிறது அங்கே அதில் எழுதியிருக்கும். ஓகே, இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு ஆண் நின்றுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க வைங்களேன், சிம்பிளாக சொல்கிறாங்க, இனி உன் இஷ்டம். என்ன அர்த்தம்? இனி உன்னோட இஷ்டம் அல்லது இனி உங்கள் இஷ்டம் அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த பேஜை ஓப்பன் பண்ணணும், கடைன்னு ஓப்பன் பண்ண ஒரு வேர்டு வந்து சென்டென்ஸ் வந்துருச்சு, இனி உங்கள் இஷ்டம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கீழே போட்டிருக்கு என்னன்ட்டு பாருமா, இதுக்கு மேலே எனக்கு தெரியல, நீ ப்ரொசீட் பண்ண, நான் அதுக்கு ஏற்றுக்கிறேன். என்ன இருக்குது?
இதுக்கு மேலே எனக்கு தெரியல, நீ ப்ரொசீட் பண்ணு, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யார் பேசுனது இது? அப்போ எந்த டிக்ஷனரி பார்த்து பேசுனாரு? ஏன் அந்த டிக்ஷனரி தான் அவருக்கு தெரியும், அதனால். ஓகே, இப்போ இங்கே வருது பெண்ணோட டிக்ஷனரி. அது அதே வார்த்தை தானே, இனி உங்கள் இஷ்டம். ஆனால் பேஜை திறப்பியாச்சு, பார்த்தாச்சு. எக்காரணத்தை கூட இது செஞ்சிடாத. ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டேன், சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் ரெஃபர் வால்யூம் 2. ஓ, வால்யூம் 2 வேறு இருக்கா, எடு. அங்கே எடுத்து பார்த்தா வருது, இந்த மாதிரி தான் உங்கள் அம்மாட்ட நீ பண்ணதில் ஏகப்பட்ட தப்பு பண்ண, இந்த மாதிரி பண்ணனா இனிமேல் வீட்டுக்குள்ளே நீ வரவே வராத, ரெஃபர் வால்யூம் 3. பிரித்து பார்த்தா பிரிண்டிங்கில் இருக்குதுன்னு வருது. இப்போ இவர் சொன்ன வார்த்தை இவரோட டிக்ஷனரி, இவங்க சொன்ன வார்த்தை அவங்களோட டிக்ஷனரி. 2 பேரும் கலெக்டாக தானே பேசியிருக்காங்க. இப்போ இவர் சொன்ன வார்த்தையை எடுத்துகிட்டு போய் இந்த பெண்ணோட டிக்ஷனரியில் பார்த்தா எப்படி இருக்கும்? வலிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக நீங்கள் செய்யாதீங்க சொல்லியிருக்குது, இது பண்ணாத சொல்லிட்டு. இப்போ இவர் சொல்கிறார், இனி உன்னோட இஷ்டம்ப்பா அப்படின்னா, என்ன பார்த்து எப்படிங்க அதை சொன்னார் அப்படின்னு இந்த பெண் கத்துறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, இனி உன்னோட இஷ்டம்னா இவர் ஜாலியாக, அப்பா என்ன விட்டுட்டாரா, அவளே பார்த்துக்கிறாளாமா அப்படின்னு. உடனே இவங்க டிக்ஷனரியில் படிக்கிறாங்க, எவ்வளோ அடிச்சு சொல்லியிருக்கிற, இந்த மனுஷன் புரியாமல் ஜாலியாக சிரிச்சுட்டு போகிறான். இப்போ இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படி சொன்னால், மஸ்ட்டு முக்கியமான வேலை என்னென்னா, பெண் வந்து ஆணோட டிக்ஷனரி படிக்கணும், ஆண் வந்து பெண்ணோட டிக்ஷனரி படிக்கணும். இது உங்கள் குடும்ப மெம்பர் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு டிக்ஷனரியை மாற்றி படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண தெரியும். அது இல்லைன்னா நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்களும் ஒரு 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட போய் கேட்டால் லைஃப் எப்படி இருக்குன்னா, அது ஏமா கேட்குறேன் தலையில் கை வைப்பான். ஓகே, இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக புரியும். கோவப்பட்டு அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி கதவை சாத்திட்டேன், ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டேன். அப்படி கதவை சாத்தும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த ரூம் கதவை சாத்தினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வளர்த்திட்டு இருந்த பெட்டாகவும் உள்ளே போயிடுச்சு, நாயும் உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரூம்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னா, அந்த அவங்க ஒய்ஃபும் நாயும் இருக்குது. இவன் 1 மணி நேரம் தாங்க முடியல, நீங்கள் கேட்ட மாதிரி பேசி, முருகதாஸ் கேட்ட மாதிரி பேசி தாங்க முடியாமல் கதவை சாத்தியாச்சு. 1 மணி நேரம் கழிச்சு கதவு திறந்தாங்க. கதவு திறந்தா முதல்ல எது ஓடி வந்துச்சுன்னா நாய் ஓடி வந்துச்சு. நாய் ஓடி வந்து இவர் காலில் வந்து குயின்னு ஆடிட்டு இருந்துச்சு. நாய் ஒன்றும் சத்தம் போடல, காலில் மட்டும் ஆடிட்டு இருந்துச்சு. பின்னாடியே அந்த அம்மா வந்தாங்க, வந்து கத்துனாங்க பாருங்க, நாய் கத்தலை, அந்த அம்மா கத்துனாங்க பாரு, கத்து இவர் ஒன்று பண்ண இப்படி விட்டுட்டார். ஆனால் அந்த அம்மா மட்டும் சபதம் எடுத்துட்டாங்க, இருமாவனை இன்னொரு நாள் நான் வச்சு செய்கிறேன் பாருன்ட்டு. அடுத்த மாதம் இதே மாதிரி பிரச்சனை வந்தோன்னு இதே மாதிரி பிடிச்சி அந்த ஆளை உள்ளே விட்டு கூட்டிட்டாங்க. அதே மாதிரி நாய் உள்ளே ஓடி ஓடிச்சிட்டு கதவை சாத்திட்டார். நீ 1 மணி நேரம் வச்சையில் நான் 2 மணி நேரம் வைக்கிறேன் பாருங்க வச்சுட்டாங்க. 2 மணி நேரம் கழிச்சு கதவை திறந்தாங்க. அதே மாதிரி நாய் குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு, கவாலை சுற்றிட்டே இருந்தது. இந்த அம்மா பேசாமல் நின்றுதான் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லை. கடைசி இந்த அம்மாவே வெறுத்து போய் அங்கே போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு. ஏன்? அவன் சக்தி பெறுகிறான். இந்த அம்மா நான் மட்டும் கத்துனேன்ல அப்படின்னா எப்படி புரியும்? பேட்டர்ன் வேறையே, டிசைன் வேறையே. ஓகே, அப்போ இங்கே பெண் அப்படிங்கிற கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் அவங்க பண்ணுற அலப்பலெல்லாம் ரசிக்க தோணும். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம தயாராக போவோம். என்னன்ட்டு போனோன்னா ஒரு பேச்சு இருக்குதுடா மாமனே அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேச்சு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கு சொன்னால் எவ்வளோ நேரம் இருக்கும்? அவங்க வயிறு நிறையிற வரைக்கும், அதான் உங்களுக்கு எனர்ஜி வர வரைக்கும். அதுக்கு தான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் சுலபமான ஃபார்முலா இருக்குது, கண்டுக்காதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, நீங்கள் கற்றுக்கக்கூடாது. பசங்களுக்கு மட்டும் போய் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் மறந்துடணும். ஓகே, அப்போது இந்த ஆண் அப்படிங்கிறவங்களோ பெண் அப்படிங்கிறவங்களோ எதிர் தன்மைகள் கொண்டவர்கள். இவங்களுக்கிட்ட ஒரு மியூச்சுவல் இருந்துச்சுன்னா, ஒத்த அசைவோடு இருந்துச்சு சொன்னால் நம்ம குடும்பங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அக்குபஞ்சர் சொல்லுது. ஸோ இது கல்வி, அக்குபஞ்சர் கல்வியில் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டு போகும் பொழுது தான் வாழ்க்கையில் எந்த முரண்பாடுகள் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக கடந்து போக முடியும். அப்போ நமக்கு வருமானம் வரும்போது நம்ம சந்தோஷப்படுறோம், வரவுங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம், செலவுங்கிறது வருத்தமாக எடுத்துக்கணும். இங்கே இந்த அறிவியல் என்ன சொல்லுன்னா, 2க்கும் ஒன்றும் பண்ணாதரா, வருது சந்தோஷம், போகுது சந்தோஷம். ஏன்டா 2 நடந்தே தீரணும், நீ பிரிக்க முடியாது. நீ அதுக்கு சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆடுனே சொன்னால் இதுக்கு வருத்தப்பட்டு ரொம்ப ஆட வேண்டியிருக்கும். அப்போ உடம்பு நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிடும்.
அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் நமக்கு சொல்லு. ஓகே, அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், பெண்கள் நிறைய பேசுகிறாங்களே, அப்போ அவங்க நிஜமாலுமே நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஐடியா கேட்டு தான் பேசுகிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களே, அதுக்கு ஏதாச்சும் அறிவு நம்மகிட்ட ஐடியா கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, யாருக்கு அதிகப்படியான ஃபோர்காஸ்டிங் நாலேஜ், அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் யார்கிட்ட அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்களா ஆண்களா? ஏது சார்? பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஏன் பெண் புத்தி பின் புத்தி சொல்றீங்க? பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது முன்னாடி சொல்றவங்க தான் பெண்கள். அப்போ ஒரு தடவை ஒரு ஃபேமிலியில ஒரு விஷயத்த பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப மியூச்சுவல் கப்பில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம், 25 வருஷம் ஒன்றா இருந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், எப்படிப்பா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்ற போது அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் எப்பவும் போல இருக்கிறோம். இல்லை இது நார்மலாக இல்லை, ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதனால் சொல்லுங்கள், நாங்கள் புதுசாக கல்யாணம் பண்ண போகிறோம், அதனால் சொல்லுங்கள். அப்போ அவர் ரொம்ப கூலாக சொன்னார், இங்கே பாருப்பா, நீ கேட்குறதுனால சொல்கிறேன், பெரிய விஷயத்துக்கெல்லாம் நீ முடிவெடு. எப்படி? பெரிய விஷயத்துக்கெல்லாம் நீ முடிவெடு, சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்கள் ஒய்ஃபு முடிவெடுக்க சொல்லு அப்படின்ட்டார். இவ்வளோதான்ப்பா சீக்ரெட், இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் தேங்க்யூ சார். பெரிய விஷயத்துக்கெல்லாம் நீ முடிவு எடுத்துக்கோ, சின்ன விஷயத்தையெல்லாம் உங்கள் ஒய்ஃபு முடிவு எடுக்க வச்சிரு. இவ்வளோதான்ப்பா, இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதுதான் நான் சந்தோஷத்துக்கு காரணம். அப்போ அவனுக்கு புரியல, எது சார் பெரிய விஷயம், எது சின்ன விஷயம், அதை சொல்லுங்க. பாப்பா நீ இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்கிறேன். இல்லை சார், இதை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு. சரி சொல்கிறேன், கேட்டுக்கோ. சின்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த குழந்தைய எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, குழந்தைக்கு எப்போ சீர் பண்ணுறது, குழந்தைக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது, குழந்தைக்கு எந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது, குழந்தைக்கு எந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறது, வீடு எப்போ கட்டுறது, கார் எப்போ வாங்கிறது, இதெல்லாம் முடிவு பண்ணுறது சின்ன விஷயம். அதெல்லாம் அவங்கள்ட்ட விட்டுரு. சார் அப்புறம் பெரிய விஷயம் இருக்குப்பா. பெரிய விஷயமா? அப்போ சொல்லுங்கள் சார். பாரு, ஐபிஎல் கேம் எப்போ ஸ்டார்ட் பண்ணது, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்போ சமாளிக்கிறது, WHO என்ன சொல்லுது, யுனைடெட் நேஷன்லேருந்து எப்போ டாலர் வேல்யூ குறையுது, க்ரூட் ஆயில் விலை எப்போ குறையுது, இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, பிரச்சனையே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, வீட்டை பூரா அவங்கள்ட்ட விட்டுடு, நீ பேசாமல் இரு. ஏன்னா அவங்க சிறப்பாக செஞ்சுருவாங்க, நம்ம தான் குழப்பிக்கிறோம். அவங்க பேசுகிறத வச்சுட்டு நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இல்லை ஏதோ நம்மகிட்ட சஜஷன் சொல்ல வர்றாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதில் பெரிய தவறுகள், ஆண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன சொன்னால், பெண்கள் பேசும் பொழுது அவங்க என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி சொல்ல வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உடனே அதுக்கு சொல்யூஷன் வேணும் போல இருக்குது அப்படி சொல்லி சொல்யூஷன் சொல்கிறீங்க. ஏன்டா இவனை மதித்து யாருமே கேட்கறதில்ல. அதனால் ஒரு நபர் வந்து கேட்டோன்னா அவங்கள நம்பி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஓ பிரச்சனை போல் இருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு தடவை ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க. அந்த பொண்ணோட தங்கச்சிக்கு கல்யாணம். அப்போ மாப்பிள்ளைக்கு என்ன முறை, கொழுந்தியா. ஓகே, மாப்பிள்ளைக்கு கொழுந்தியா, அந்த பையனோட கொழுந்தியாக்கு கல்யாணம். அப்போ பொண்ணு வந்து சொல்கிறா, இங்கே பாருமா, நம்ம தங்கச்சிக்கு, என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ண பார்த்துட்ருக்குறாங்க, இந்த மாப்பிள்ளை வந்தான் பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அந்த பையனுக்கு பார்த்துடலாமா அப்படி சொல்லும்போது உடனே இவனுக்கு ஒரு ஆசை, ஆஹா கரெக்டாக சொல்லிட்டாலும், ஆமாடா அந்த பையனையும் பார்த்துடலாம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணு சொல்கிறான், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கேப்பா அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை தள்ளி வச்சிடறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஓ அப்போ தூரம் தான் பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவன் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அடுத்தது வருது பாரு, இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, சம்பாதிக்கிறான், தூரம் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறான், ஆனால் இவனுக்கு பார்க்கலாமா, இது கரெக்டு. இவன் மனசில் அடிச்சு, ஓ சம்பாதிக்கிறான், தூரமாக இல்லை, பரவாயில்ல, அப்போ இதுதான் ஓகே சொல்ல, இவன் ஆமான்னு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், தூரமாக இருக்குது, தூரம் இல்லை, பக்கம் தான், எல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்க வீட்டில் 10 பேர் இருக்காங்கல்ல, அதை போய் என் தங்கச்சி எப்படி பார்த்துக்கும் அப்படி. இவனுக்கு இவன் மனசு என்ன சொல்லுது, தூரமாக இருக்கக்கூடாது, சம்பாதிக்கணும், குழந்தைங்க ஃபேமிலிஸு பெருசாக இருக்கக்கூடாது. ஓ அதுதான் கான்செப்ட் போல் இருக்குன்னு அப்புறம் அடுத்த சொல்ல வருவாங்க.
அடுத்த சொல்ல வரும்போது இந்த 3 சரியாக இருக்கும். உடனே இதுதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு அப்போ அது முடிச்சுக்கலாம் அப்படின்னா சொல்லுவாள், இல்லை இல்லை அந்த வீடு இப்போ ஒத்து வராது என் தங்கச்சிக்கு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு சொல்லி முடிச்சிருவாங்க. கடைசியில் அவங்களே சொல்லுவாங்க ஒரு 4வது நபரை, அந்த நபர் அவங்க சொல்கிறது எல்லாம் பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்கள் சொல்லுவாங்க வெட்டணும் துண்டு 2 பேசிட்டு போக வேண்டியது தானே, 4 பேர் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டே அவனை சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை, ரிசல்ட் வந்துடுமில்ல அப்படின்ட்டு இவங்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்காக இந்த 4 டெரைவ் பண்ணி சொன்னாங்கன்னா, பேச 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 என்ன கிடைச்சிது, சக்தி கிடைச்சி அதை டியூன் பண்ணி கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க, இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு சரியாக இருக்கும், இந்த மாப்பிள்ளை தான் என் தங்கச்சிக்கு மேட்ச் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மோடுக்கு போயிடுறோம். அப்போ தான் ஒரு பிரச்சனை வரும். நம்ம மோடுக்கு போயிட்டு அவங்களுக்கு கோபம் வருமே சார் அப்படி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஃபார்முலாக்குள்ளே போயிடணும். நம்ம மோடுக்கும் போகணும், ஃபார்முலாக்குள்ளே போயிட்டோம், இன்னும் பிரச்சனையே இருக்காது. அப்புறம் அதை விட கடைசியாக ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு போவாங்க பாருங்கள், அங்கே தான் நம்ம மாட்டுவோம். நமக்கு மாட்டுறதெல்லாம் அப்படி தலை சுற்றும். எல்லாம் முடிச்சுட்டு அந்த கடைசியாக ஒரு மாப்பிள்ளையும் முடிவு பண்ணிட்டாங்களே, முடிவு பண்ணிவிட்டு எந்திரிச்சு போகும்போது சொல்லுவாங்க பாருங்கள், இது நம்ம 2 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு தானம்மா அப்படின்ட்டு போவாங்க. இப்போ எதுக்கு சார் என்ன கோர்த்து விட்டாங்க, ஏதோ அங்கே வரணும். புரிஞ்சுக்கோங்க, பெண் புத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்கு பார்த்துட்டிங்களா. பெண் புத்திங்கிறது நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தான் உங்களை தானே கேட்டு முடிவு பண்ணேன், நீங்கள் தானே முடிவு பண்ணீங்கிறது வந்து சேரும். அப்போ அந்த ஏமா வீடு முழுக்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். அப்போ நாளைக்கு அந்த பிரச்சனை வந்து கோத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, அதான் சொல்லப்படா ஒரு கேணையம் வேணும், ஒரு கிறுக்கு பையன் வேணும், ஒரு புத்தி குறைவானவன் வேணும். அதெல்லாம் யாரு, அந்த வீட்டுக்காரரு. அதனால தானே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அப்போ அவங்க எப்போ பேச வரும் பொழுது நீங்கள் சஜஷன் கொடுக்கணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பது கிடையாது. இது மட்டும் கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி தே டேக்கன் டிசிஷன். அவங்க ஆல்ரெடி முடிவை எடுத்துகிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்களே தவிர முடிவை எடுக்காமல் வருவது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சஜஷன் அறிவுரை உண்மையாலும் குப்பை மாதிரி இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதுவும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப லுங்கி இழுத்து கட்டிட்டு முடிவு பண்ணிவிட்டு பேசுகிறதெல்லாம் வேஸ்ட். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சார் எப்படி சார் நான் தப்பிச்சுக்கிறது, இவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்க தெரிஞ்சதான் நான் ஆனாவே பிறந்திருக்க மாட்டேனே, என்னமோ பிறந்து நான் என்னமோ அப்பா டக்கர் நினச்சி பார்த்தா இங்கே இவ்வளோ ரீபில்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இதுக்கு தான் இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த பெண்களோட டைமென்ஷன் இப்படியெல்லாம் இருக்குது, என்ன காரணம், அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படி சொன்னால் இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வருது. நம்ம எல்லாத்துக்கும் எத்தனை பிரெயின் இருக்கிறதா நினைக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் எத்தனை பிரெயின் இருப்பதாக நினைக்கிறீர்கள்? சிறுமொழி பெருமொழி 2 ஒன்றா போட்டுக்கோங்க. ஒரு மூளை இருக்கிறதா இருக்கு. ஓகே, நமக்கு அதுவும் இல்லையா? ஓகே ஓகே, சிறுமூளை பெருமூளை 2 ஒரே இடத்துல இருக்குது. ஓகே, ஆண்களுக்கு மூளை என்பது ஒன்று இருக்குமா, அது இல்லாமல் இல்லை, அவங்க அது கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்று இருக்குது, அது இருந்தால் தான் பிரச்சனை இல்லைன்னா அது இருக்குது. அப்போ பெண்களுக்கு எத்தனை மூளை இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு 2 பிரெயின் இருக்குது. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு 2 பிரெயினும் இறைவன் படைச்சிருக்கிறான், ஆண்களுக்கு 1 பிரெயினும் கொடுத்துட்டான். அப்போது இந்த 2 பிரெயின் இருக்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இமேஜின் பண்ணி பாருங்கள். 1 பிரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், டியூப்ளெக்ஸ் மோட் இருக்கும், சிம்ப்ளெக்ஸ் மோட் இருக்கும். டியூப்ளெக்ஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு சிம்ப்ளெக்ஸ் ஓட முடியுமா? இதில் ஒரு ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி ஒரு சம் ரெடி பண்ணுறோம், அதில் போட்டு அப்ளை பண்ணுறோம். எதில் ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும்? டியூப்ளெக்ஸா சிம்ப்ளெக்ஸா? டியூப்ளெக்ஸ். ஏன்னா அது ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி பெண்கள் ஃபாஸ்ட்டு டியூப்ளெக்ஸ் மோடு, ஆண்கள் சிம்ப்ளெக்ஸ் மோடு. அப்போ நமக்கு தேவை தோணும், இல்லையே சார் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா பெண்களோட மூளையை விட ஆண்களோட மூளை அதிகம் தானே சொல்லுது இடையில. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 2 மூளையே அதிகமாக இருக்குது சொல்கிறீங்களே, அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மூளை நம்ம சொல்கிறது பெண்களுக்கு எதை சொல்கிறோன்னா யூட்ரஸ். பெண்களுடைய கர்ப்பப்பை ஒரு மூளை. ஸோ அந்த மூளை சார்ந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் மல்டிபிள் ஃப்ராக்ஷனில் போட்டு 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 பார்க்குது.
அதனால தான் பெண்கள்னால எல்லா டைமென்ஷன்லையும் யோசிக்க முடியுது. ஒரு பெண் நடந்து போயிட்டுருக்கிறான், ஒரு ஆண் பின்னாடி கவனிக்கிறாங்கிறத ஒரு பெண் பின்னாடி பார்க்காம இப்போ சொல்ல முடியுமா முடியாதாம்மா? ஒரு ஆணுக்கு முன்னாடியே போனாலும் கண்ணு தெரியாது. உண்மையா இல்லையா? நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம், எத்தனை மாதிரி தான் நான் வந்தேன், அப்படியா புரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு முன்னாடியே பார்வை இல்லை, அவங்களுக்கு முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடி சேர்த்து பார்வை இருக்கு. ஓகே, அப்போது அந்த யூட்ரஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக நினைக்கிற மாதிரி வெறும் பீரியடை மட்டும் தள்ளி கொடுக்குற ஒரு உறுப்பு கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பிரெயின். அப்போ நமக்கு இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும் சொன்னால் அந்த யூட்ரஸ் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த யூட்ரஸ் ஆரோக்கியமாக இருக்கணும், பீரியடு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா உங்களோட மூளையில் ஒரு பகுதியை எடுக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். அதனால தான் மூளை எடுத்தவர்கள், அதாவது பிரெயின் யூட்ரஸ் எடுத்தவங்க முதல் 3 ஆண்டுகளுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் தெரியாது. 3 ஆண்டுகள் முடித்த பெண்கள் எல்லாருமே பயம் என்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நிறைய பெண்களை நாங்கள் பார்த்தாச்சு, எங்கள் கிளினிக்கில் ஏகப்பட்ட பெண்களை பார்த்துட்டோம். பயங்கர ஸ்ட்ராங்கு, போல்டு, பயங்கர கரேஜ், எத்தனை பேர் வந்தாலும் அடித்து மிரட்டலாம் தைரியமாக இருக்கிற பெண்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண உடனே சின்ன சின்ன சத்தத்துக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு மூளையோட முக்கியமான பகுதி போயிடும். ஸோ யூட்ரஸுங்கிறது வெறும் பீரியடு, குழந்தை பேர் அதெல்லாம் கிடையாது. உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே அதுதான் இருக்குது. இன்கேஸ் இன்னொரு 500 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் கழித்து கடவுளுக்கு போர் அடிச்சிருச்சு வச்சுக்கோ, டே இந்த யூட்ரஸ் எடுத்து இந்த ஆணுக்கு வச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணாங்க வைங்க, அப்போ யார் வின்னராக இருப்பாங்க? ஆண்கள் தான் வின்னராக இருப்பாங்க. எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்படியாச்சும் வைக்க வாய்ப்பு கிடைக்குதான் பார்ப்போம். அடுத்த ஜென்மத்தில் வரும்போது நம்மளும் யூட்ரஸோடு வருவோம். ஓகே, அப்போது யூட்ரஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்போடு இருக்க ஒரு உறுப்பு. அது ஒரு மூளை, அது ஒரு பிரெயின். அதுக்கு எல்லா நாலேஜும் இருக்குது. திங்க் பண்ணும், ரியாக்ட் பண்ணும், டிசிஷன் எடுக்கும். ஓகே, இப்போது நமக்கு இது எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு சும்மா அறிவு சார்ந்த விஷயத்துக்கு சொல்கிறோம். லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதை மட்டும் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துடலாமா? நிறைய இருக்குது, இப்போ நம்ம டைம் இல்லை, அதனால் 2 மட்டும் சொல்லி கொடுத்துடலாம். பெண்கள் எதிர்பார்ப்பது என்ன, ஆண்கள் எதிர்பார்ப்பது என்ன, இவ்வளோதான்ப்பா. நிறைய விஷயம் இருக்கலாம், அதில் இந்த 2 மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி வேணால் மாறிடலாம். பெண்களுக்கு பிடித்தது என்ன, ஆண்களுக்கு பிடித்தது என்ன? இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க, சமைச்ச உடனே பார்க்குறோம் அந்த பெண் சர்வ் பண்ணுறான். சர்வ் பண்ணும்போது நினைக்கிறாங்க, சரி ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, மனுஷன் திங்க தெரியுது, ஒரு வார்த்தை நல்லா இருக்கு கூட சொல்ல மாட்டேங்கிறான். அப்படி சொன்னோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்கள் அதிகமாக அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டாக? அப்போ அப்ரிசியேஷன் அதிகமாக எதிர்பார்க்கறது ஆண்களா பெண்களா? யோசிச்சு சொல்லுங்கள். அப்ரிசியேஷனை அதிகமாக எதிர்பார்ப்பது, அதாவது என்னை உயர்த்தி பேசுறது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பது ஆண்களா பெண்களா? பெண்கள். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தோன்னா என்ன கேட்குறாங்க, ஏதோ மூஞ்சியில் விஷயம் மாறி இருக்கா தெரியுதா அப்படி கேட்குறாங்க. சமைச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுமா சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை அதுவும் கிடையாது. அப்ரிசியேஷனுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் என்னென்னா ஆண் தான். அப்ரிசியேஷனுக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஜீவன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கேட்டுட்டு இல்லை, ஏங்கிட்டு இருக்கிறான். இந்த விஷயம் தெரியறனால தான் ஆண்கள் எல்லாத்துக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அது உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தாலும் நீங்களும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் அம்மாவை பிடிக்குது பையனுக்கு? அம்மா பையன் என்ன தப்பு பண்ணினாலும் என் பையன் பண்ணியிருக்க மாட்டான். ஒரே வார்த்தை, என் பையன் பண்ணியிருக்க மாட்டான். சூழ்நிலை சரியில்லை, சேர்க்கை சரியில்லை, அதுக்கும் மேலே இல்லைன்னா மேலே இருக்கிற கோளுக்கு போயிடுவாங்க. கிரகணம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அங்கெல்லாம் போங்க, பையன் சரியில்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்கள? என் பையன் அவன் எப்போவுமே இப்படி சொல்லி 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 வளர்த்துட்டதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பொண்ணுகிட்ட கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பொண்ணு உண்மையை சொல்லிடுறான். உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால் இவனுக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நாள் 30 வருஷம் வச்சிருந்தது கட்டு காத்து விட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டாலே இவளை பிடிக்குமா இப்போ? அப்போ பெண்கள் ஆண்களை கையாளருக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக்குமா. எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி தொலைங்களை. என்ன இருக்குது? நல்லா தான் இல்லை இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ என்ன கஷ்டம்? அப்படி என்ன சார் அவன் செஞ்சிட போகிறான்? ஒழுங்காக ஒரு இபி பில்லை கட்டிட்டு வந்தால் கூட சொல்லுங்களேன். கட்டிட்டீங்களா? வெரி குட். காய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட்.
அந்த காயில் சொத்தை 2 தான் இருக்குது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோமே. இப்போ என்ன 2 காயினால வாழ்க்கை போயிட்டு இருப்பதா? அந்த காய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். அவன் தான் நம்புறானே, பொய் சொன்னால் நம்புறானே. பொய்யை நம்பருக்குன்ட்டே படைச்ச ஒரே ஜீவன் இவன் தான். எதை சொன்னாலும் நம்புறான். அம்மா சொன்னதை நம்பினான், பொண்டாட்டி இதே மாதிரி சொன்னால் நம்புறான், பொண்டாட்டி உண்மை சொன்னால் நம்ப மாட்டான். அப்போ என்ன வேணுமோ அதை சாதிக்க வேண்டியதானே புத்திசாலித்தனம். அப்போ சொல்லிட்டு போங்க, அவன் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் வண்டி எடுத்து கார் எடுத்துகிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான், ரூட் மாறி போயிட்டான், உங்களுக்கு எப்படி இருக்கும் கோபம்? அது இல்லாமல் நீங்கள் வேறு ரூட் சொல்கிறீங்க, இப்படி போ பக்கம்னு சொல்கிறீங்க, அவன் அது கேட்காம போயிட்டான், போய் அனாமத்தான் 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துட்டான். இப்போ எப்படி இருக்கும் பெண்களுக்கு? டென்ஷன் ஆகக்கூடாது. அம்மா அவங்க கூட சேர்ந்தனால 10 கிலோமீட்டர் புதுசாக கற்றுட்டு வந்தேன்னு சொல்லுங்களேன். இப்போ அவன் சந்தோஷப்படுவானல்ல? உங்களுக்கு அவன் சந்தோஷம் முக்கியமா இல்லை உண்மை நியாயம் முக்கியமா? இப்போ தர்மத்தை நியாயத்தை பார்த்து இங்கே என்ன குடும்பத்தில் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே என்ன விளக்கு இது என்ன ஒரு 3 இது பண்ணி இந்த என்ன 2 பக்கம் 2 தராசை வச்சுட்டா இருக்க போகிறோம்? அதனால் ஆண்களை கையாளுவது மிக மிக எளிது. ஒரே வார்த்தை அப்ரிசியேஷன், அதாவது உயர்ந்து பேசுதல். அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் உயர்ந்து பேசுங்க. இது எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும். நான் அந்த எல்லா இடம் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ பேசக்கூடாது, ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் பேசலை. அதுக்குள்ளே போயிட்டால் எல்லா கதையும் இதில் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது ஆண்களை உயர்த்தி பேசுதல் ஆண்களுக்கு மிக மிக பிடிக்கும். அப்ரிசியேஷனுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த ஜந்துக்கு நீங்கள் பேசுதல் ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும். நம்புவான், நீங்கள் பொய் சொன்னாலும் நம்புவான். ஆனால் அவன் பொய் சொல்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனாலும் பரவாயில்லை, விட்டுருங்க, அது தெரியாத பாவம், அது மண்ணு. ஓகே, சரி, இப்போ இங்கே வருவோம். பெண்களுக்கு என்ன பிடிக்கும்? இங்கே பாருங்களேன், இப்போ பதில் வரும் பாருங்கள். எனக்கு அப்படியே முழிக்கிற முடியாங்கன்னு மட்டும் வரும். எங்க பெண்களுக்கு என்ன பிடிக்கும்? சார் பூ வாங்கி கொடுத்தா பிடிக்கும், பாருங்க, லட்டு அல்வா வாங்கி கொடுத்தா பிடிக்கும். இவருக்கு பிடிச்சதெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா நம்ம அதை செஞ்சிருந்தா தானே தெரியும். ஓகே, தெரிஞ்சிருந்த நாங்கள் எப்படி இருக்கிறோம். ஓகே, பெண்களுக்கு பிடிச்சது என்னன்னா பாதுகாப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயத்த பெண்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஆண்கள்ட்ட இருந்து. சரியா? அப்போ எப்படி சார் செக்யூரிட்டின்னு என்ன மீனிங் அப்படின்னீங்கன்னா, இப்போது நீங்கள் கல்யாணமான புதுசில் உங்கள் ஒய்ஃபை கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது நடந்து போகும்போது எப்படி போனீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணமான புதிதில் கையை பிடிச்சிட்டு போனீங்களா? ஸோ இந்த கையை பிடிக்கிறதுங்கிறது வெறும் கையை பிடிக்கிறது இல்லைப்பா. இந்த கையை பிடிக்கிறதுங்கிறது பாதுகாப்போட அடையாளம். ஓகே, இந்த பாதுகாப்பு கொடுத்த சமயத்தில் அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். 3 வருஷம் ஆச்சு. நீப்பா நான் பின்னாடி வர்றேன், தெரியும் 3 அடி தள்ளி வச்சாலும் 3 வருஷம் ஆச்சு, 30 அடி தள்ளி வச்சாலும் 30 வருஷம் ஆயிடுச்சு, இப்படி திருப்பி அப்படி போகிறாங்க 50 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பாதுகாப்பு. அப்போ ஒரு கணவன் பாதுகாப்பாளனாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு மிக மிக பிடிக்கும். எதுலாம் பாதுகாப்பு அப்படின்னா, ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறீங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் ஷீ வில் பி மோர் ஹாப்பி. உங்கள் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம கையை பிடிச்சிட்டு போகிறதே பெரிய விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் சப்போஸ் ரோடு தாண்டிட்டோம் வைங்க, இப்போ ரோடு இப்படி இருக்குது, நான் இப்படி போயிட்டுருக்கிறேன், என் ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறேன், சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரோடு தாண்டிட்டேன் அப்படின்னா அவங்க கையை நான் மாற்றி நான் தான் ரோடு சைடு நடக்கணும், அவங்க அந்த ஓரமாக கூட்டிகிட்டு போகணும். அதுதான் பாதுகாப்போட அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கும். நம்மகிட்ட அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் பெண்களுக்கு இன்பில்ட்டு, ஆண்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கையை பிடிக்கிறதே பெரிய ஆராய்ச்சி, இதில் வேறு இதெல்லாம் மாற்றணுப்பா, ஐயோ பெரிய வேலை தான், ஆனால் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இது 2 சின்ன விஷயம் தான். இப்படி இருக்க கை இப்படி பிடிச்சிட்டு வாமா அப்படி சொல்லிடுங்க, அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உள்ள பட்டாம்பூச்சி போட்டு 2 தடவை பறந்து முடியும். ஏன்னா அஷ்யூரை கொடுக்குறீங்க, நீங்கள் செயலில் செஞ்சு காமிக்கிறீங்க. அதே மாதிரி அந்த செயல் கரெக்டாக இருக்கா இல்லையா பார்க்குறக்கு அப்பப்போ ஒரு வேலையை செய்வாங்க. சொல்லிடலாமா வேண்டாமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை என்ன சார்? சிம்ரன், வெரி குட். ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச நடிகை? சமந்தா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகை? பரவாயில்ல சொல்லுங்கள். வீட்டில் இல்லை யோசிக்கிறாரு, படத்துக்கே போக மாட்டீங்களா? ஐயோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உங்களுக்கு பிடிச்ச நடிகை? தேவயானி. ஓகே, தேவயானி, சமந்தா. ஓகே, ஒய் தேவயானி உங்களுக்கு பிடிச்சது? ஒரு சில படம் பிடிக்கும்.
பிடிச்சதுல நடிச்சிருக்கிறது அழகாக இருக்குது இல்லையா? பிடிச்சதுல அவங்க நடிச்சிருக்காங்க, அது அழகாக இருக்குது. உங்களுக்கு சம்மந்தா பிடிச்சது? சம்மந்தாவா சிம்ரனா? சிம்ரன் ஏன் உங்களுக்கு பிடிச்சது? ஏன் சார் அதுக்குள்ளே போகாதீங்க சார். ஓகே விட்டுருவோம். ஓகே விட்டுருவோம். சரி, அப்போ ஒரு நடிகை அப்படிம்போது இதெல்லாம் ஒரு நடிப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறக்கா நம்ம சொல்கிறோம். நடிகை அப்படின்னா ஒரு ரோல்குள்ளே தான் இருக்கிறோங்கிறதே தெரியாத மாதிரி நடித்தா அது நல்ல நடிகை. கரெக்டாக? ஒரு பிச்சைக்கறி மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாங்க, அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பிச்சைக்கறியாக மாறிட்டாங்க அப்படின்னா அவன் நல்ல நடிகை. ஒரு பெரிய கோடீஸ்வரி மாதிரி நடக்கிறா, அவள் நடிக்கும் போது கோடீஸ்வரியாக அங்கே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அவன் நல்ல நடிகை. ஆனால் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க வெளியே தான் நடிகைகள் இருக்கிறாங்கன்ட்டு. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அம்மணிகளும் எல்லா ஒய்ஃபுகளும் சிறப்பான நடிகைகள், அது தெரியுமா? அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி உங்கள்கிட்ட வாங்கணுங்கிறதுல சிறப்பாக செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா அது நடிகை தானே. நீங்கள் அங்கே இருக்கிற நடிகை விட்டு போய் சிம்ரன் நடிகை தேடிட்டு இருக்கிறீங்களா? ஓகே, இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா அதுவும் நன்மைக்காக தான் செய்கிறாங்க, குடும்ப நன்மைக்காக செய்கிறாங்க. ஒரு தடவை நான் ஒரு பேஷண்ட் பார்க்க போயிருந்தேன். அந்த பேஷண்ட் என்னாச்சுன்னா, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எங்கள் கிளினிக் வராங்க. ஹாஸ்பிட்டல் எதுக்கு அட்மிட் ஆனாங்க? ஹை பிபிக்காக அட்மிட் ஆனாங்க. ஏன் ஹை பிபி ஆச்சு தெரியாது. ஸோ கவுன்சிலிங்க்கு வந்தாச்சு, கிளினிக்கில் வந்தாங்க, பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க, சார் எல்லாத்தையும் போக சொல்லிவிடுங்கன்னாங்க. சார் எல்லாத்தையும் போயிடுமா சொல்லியாச்சு. அந்த அம்மா மட்டும் இருந்தாங்க. ஏமா ஆச்சு, என்ன ஆச்சு கேட்குறேன். சார் ஒன்றும் இல்லை சார், சும்மா அப்படின்ட்டாங்க. என்னம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்கிற 3 நாள் ஆச்சு, என்ன ஆச்சு கேட்குறேன், நீ சும்மாங்கிற. சும்மா சார், என் பொண்ணு லவ் பண்ணிட்டான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கத்திகிட்டே இருந்தார். கத்த ஆரம்பித்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அவருக்கு எதாவது ஆகிடுமோன்னு நினச்சேன். நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் மயக்கம் போட்டு விழுந்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்தேன்ட்டேன் அப்படின்னா மயக்கம் போட்டு விழுகலை, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஓகே, விழுந்தோன்னே என்னாச்சு, அவங்க பேச்செல்லாம் விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னம்மா பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அதையும் 3 நாள் வச்சுக்கோ சொன்னால் அவர் வச்சுக்கிட்டாரு. என்ன சாரி, ரூமில் வச்சுக்கிட்டாரு. முடிஞ்சது. இப்போ 3 நாள் கழிச்சுது. இப்போ ஏதாச்சும் ஹஸ்பண்ட் ஏதாவது பேச வரும்போது நான் அப்படின்னா அவர் அமைதியாகிறார். சார் நன்மை தானே, செலவு நடந்தது, பரவாயில்ல. அப்போ இது நடந்திருக்குங்கிற ஒரு ஆணுக்கு தெரியாது. ஓகே, அப்போது அவங்க நிறைய விஷயங்கள் குடும்ப நன்மைக்காக சில சமயம் நடிக்கிறது தான் நல்லது. ஆனால் ஆண்கள் அதில் செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டிங்கிறது என்னென்னா, அவங்கள பாதுகாப்பு இன்மையே ஒரு இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. எங்கே சொன்னால், 4 பேர் உட்காந்து இருக்கும்போது உங்கள் ஒய்ஃபை பற்றி யாராச்சும் கமெண்ட் பண்ணுனா ஆண்கள் என்ன பண்ணணும்? கூட உட்காந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் பெண்களுக்கு ரொம்ப வலியை உண்டாக்குறது. மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதை பற்றி அவங்க கேரே எடுத்துக்க மாட்டாங்க. அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான். பட் ஹஸ்பண்டும் சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணினாங்கன்னா, கிண்டல் பண்ணினா, அந்த பெண்ணுக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும். அது பாதுகாப்பு உணர்வு சுத்தமாக இல்லைன்ட்டு போயிடும். அப்போ அவங்க நிறைய யோசிப்பாங்க. அப்போது இந்த இடத்துல பாதுகாப்புங்கிறது வெறும் கையை பிடிச்சி நடக்கிறது மட்டும் கிடையாது. அவங்க உணர்வுலையும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆண்களோட வேலை. ஆண்களுக்கு 1 மூளை, பெண்களுக்கு 2 மூளை. பிரெயினை பற்றி பேசியாச்சு. ஆனால் இதில் எழுதுகிற மெத்தடுன்ட்டு ஒன்று இருக்குது, வே ஆஃப் ரைட்டிங், மெமரி பேட்டர்ன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த மெமரி பேட்டர்னில் ஆண்களுக்கு எப்படி பதிவு செய்யப்படுகிறது, பெண்களுக்கு எப்படி பதிவு செய்யப்படுகிறது அப்படி பார்த்தா அதுவும் வேறையாக இருக்குது. அதில் ஆண்களுக்கு எப்படி பதிவு செய்யப்படுகிறதுனா, ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸுக்கு இன்னொரு பாக்ஸுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. ஓகே, இந்த பாக்ஸு நான் மீன் பண்ணுறது எதை சொல்கிறேன்னு சொன்னால், அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் ஒரு பாக்ஸில் இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கம்பெனிங்கிற பாக்ஸ் இருக்கும். அவங்கள ஏதாச்சும் கம்பெனி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிங்கிற பாக்ஸை மட்டும் பிரிப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்ட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அது பக்கத்தில் பையன்ட்டு பாக்ஸ் இருக்குது வைங்களா, அவங்க பையன் அப்படின்னா அந்த பையங்கிற பாக்ஸு பிரச்சனை வரும்போது அந்த பையனோட பாக்ஸை மட்டும் பிரிப்பாங்க, அதை பார்ப்பாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பெண்களுக்கு எப்படி மெமரியாக இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு பதிலாக பலூன் ஃபார்மில் இருக்கும். இது இயற்கையில் இருக்கிறது, நாம் செயற்கை இப்போ மாற்ற முடியாது. பலூன் ஃபார்மில் இருக்கும். இந்த பலூன் ஃபார்மில் இருக்கும். அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, பையன் இருக்கிறான், ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, டாட்டர் இருக்கிறாங்க, மதர்-இன்-லா இருக்காங்க, ஃபாதர்-இன்-லா இருக்காங்க, அப்புறம் வேறு 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 எல்லாமே இருக்குது. ஆனால் பலூனில் இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் அந்த பலூன் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு.
அப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்கிற ஒரு பலூனை போய் பாருமா அப்படி சொல்லும்போது அந்த பலூனை இழுக்கும் போது என்ன ஆகும், என்டையரும் பலூனும் ஆடும். உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் போன மாதம் நீங்கள் இப்படி பண்ணீங்கல்ல அப்படிம்பாங்க. ஏன்டா அந்த ரெக்கார்டு வெளியே வந்துடும். ஆனால் இவருக்கு புரியாது, போன மாதம் நான் என்ன பண்ணேன், ஆமாம் போன மாதம் இதே மாதிரி தான் 4ஆம் தேதி வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஏம்மா அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்மந்தம், பலூன் ஆடுதே, நான் என்ன பண்ணுறது. அப்போ அவங்க இப்போ இவங்க வந்து கேட்பாங்க, ஏன்பா நீ ஏன்பா அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, எப்படி யோசிக்க முடியும், பாக்ஸ் கட்டவே இல்லையே. இதில் இன்னொரு பியூட்டி என்ன சொன்னால், இப்படி பாக்ஸாக இருக்கு இல்லையா, அதில் இவனுக்கு நிறைய பாக்ஸு காலியாகவே இருக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா அந்த காலியான பாக்ஸ் தான். அதுக்குள்ளே போய் உக்காந்துட்டா அவங்க சுகமாக இருக்கும். அப்போ இவங்களோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எப்படி, மெமரி எப்படி, என்ன ரெக்கார்ட் பண்ணுது, இவங்க வே ஆஃப் லைஃப் என்ன, பேட்டர்ன் என்ன, மெமரி எப்படி, இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவங்கள பார்த்து இப்படி வான்னு சொல்ல முடியாது, அவங்க உங்களை பார்த்து இப்படி வான்னு சொல்ல முடியாது. இப்போ யார் மாற்றிக்கணும், ஆனா பெண்ணா, யார் மாற்றிக்கணும், யார் அட்ஜஸ்ட் பண்ணணும், யாருமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 2 பேரும் புரிஞ்சுக்க தான் முடியணும். இவங்க பேசினா இந்த எனர்ஜி வேலை நடக்குது, இவங்க பேசாமல் இருந்தால் இந்த எனர்ஜி வேலை நடக்குது. இவங்க இன்விடேஷன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, நான் இன்விடேஷன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன். நான் பேசினா இங்கே வானா மீனிங் வேறு, அவங்க இங்கே வான்னு சொன்னால் மீனிங் வேறு, எல்லாமே மாறுது. அப்போ அவங்களோட மூளை அதிகப்படியான திறன் இருக்கிறனால ஆண்கள் சிரமப்படவே வேண்டாம். அவங்க எது சொன்னாலும் என்ன பண்ணணும், முடிஞ்சுது, சிறப்பாக இருக்கும் லைஃப். ஓகே, அந்த 3 ஃபார்முலா என்னென்னு மட்டும் பார்த்துடலாமா, வேணுமா வேண்டாமா? இல்லை ஒரே ஒரு தடவை கொல்லிமலைக்கு போங்க, ஒரு வருஷம் காலையில் ஒத்த காலம் இல்லைங்க, சிசியை வாங்கிட்டு வந்துடலாம், வேண்டாமா? இல்லை உங்களை இல்லை, அவங்கள அனுப்பி வச்சிடலாம், அவங்க அப்படியே நிம்மதியாக போயிடுவாங்கல்ல. ஆனால் இப்போ இந்த ஃபார்முலா சொல்லணும், சொன்னால் தான் உங்களுக்கு பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. பெண்கள் சொல்லக்கூடாது, பலிச்சிடும். இப்போ சார் சொல்லும்போது முருகதாஸ் சார் சொல்லும்போது சொன்னார், சார் அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல சார், எனர்ஜி ஓவராக சாப்பிட்றாங்களே சார், அவங்க பெருத்து போயிடுற அளவுக்கு சாப்பிட்டா நான் என்ன சார் பண்ணுறது. கண்டிப்பாக கஷ்டம்தான், எவ்வளோ நேரம் தான் நாம் பேசாத மாதிரி இருக்க முடியும். ஆனால் பேசியே ஆகணும், ஆனால் பேசாமல் இருக்கணும். இது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அதனால் இந்த 3 ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, மொபைல் அப்புறமேல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபார்முலா தானே, மனப்பாடம் பண்ணிட்டா போதும். எப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா அடி கிடைக்கும். ஓகே, அது உங்கள் பார்ட்டே கிடையாது. ஓகே, இது ஆண்களுக்காக கண்டுபிடிச்சிட்டு வந்த கஷ்டப்பட்டு கடவுள் எனக்கு கொடுத்தது. ஓகேவா, ஃபார்முலா நம்பர் 1. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, அவங்க பேச வந்துட்டாங்க. எப்படி குறியிலா இருக்கணும், நெடில் போயிட வேண்டாம். இப்போ அவங்க பேச வராங்க, ஊன்ட்டே போகக்கூடாதா? ஆனால் ஃபார்முலா நம்பர் 2 கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. இங்கே இல்லைங்க, கேப் விடணும். உடனே எல்லாமே உங்களுக்கு வெட்டணும், துண்டு 2 வேணும் இல்லை, உடனே ரிசல்ட் வேணும், சொல்லிடக்கூடாது. கேப், சைலண்ட், கொஞ்ச நேரம் சைலண்ட் மோடு, சைலண்ட் மோடு. அதுக்கப்புறம் ரொம்ப டாஸ்க்கு கஷ்டமானது. அப்படியா, இந்த அப்படியாங்கிறத ஃபார்மேட் எப்படியான அப்படியா எப்படியான வச்சுக்கலாம். ஓகே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ இன்னொரு கிரிட்டிக்கல் மூமெண்ட் வரப்போகுது. ஓகே, இப்போ 3 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியாச்சு. அப்படியா, கேப், கேப், அப்படியா, இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இது மூளை 2 மூளைக்காரங்களாச்சா. இந்த மனுஷன் இத்தனை நாள் நான் பேசுனா வாயே காது கொடுத்து கேட்காதவன் இப்போ எப்படி கேட்கலாம் வந்துடும், பின்புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு. தமிழ் மாறன் சார் கெடுத்து வச்சிருக்காரு. ஒரே ஒரு நாள் தான் நான் சரி வீட்டுக்கு விட்டு போ அப்படியே அனுப்புனேன், மாட்டிக்கிட்டா. என்னமோ நடந்துருச்சு, வருமா யோசிப்பாங்களா? இப்போ நீங்க வெறுமனே அப்படியா சொன்னா பலிக்காது. என்ன வரும்னா இடையில ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் பாருங்க சொல்லுங்க கேட்பாங்க. தெரியாம நீங்க ஊன்னா மாட்டி
ஓஹோ நீ வெறும் சொல்ற ஆளுதானா அப்படின்ட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இப்ப ரத்தம் வடியுமா வேற ஏதாவது வடியுமா தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, சப்போஸ் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தான் பேசுறாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே சொல்லிடணும். கோவப்படுற மாதிரி, அட அம்மா வீட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க சொல்லு அப்படின்ட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அல்ல துணி எடுக்க போகணும் அதுக்கு சொல்றேன். கோவிலுக்கு போறத பத்தி பேசுறேன் அதானே எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க சைலண்ட் மோட்ல இருக்கணும். சொல்லும் போது அப்படி பேசலாம். சைலண்ட் மோட்ல அப்படியா அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பாட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகல, மூளைக்கு வேலை இல்லை. நம்மக்கிட்ட அது இல்லை, அது வேற. மூளைக்கு வேலை இல்லை, ரிசல்ட் பிரம்மாண்டமாக நடக்கும். அவங்களும் பேசிட்டாங்க, எனர்ஜி வாங்கிட்டாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. சுலபமான வழி தானே. லைஃப் கலர்ஃபுல்லாக தானே இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. இதை விட்டுட்டு ஏன் போயிட்டு நீ எனக்கு எதிர்த்து எப்படி என்கிட்ட இவ்வளோ கேட்குற, ஏன் என்கிட்ட இதெல்லாம் எதுக்கு? நம்ம தான் சொல்கிறோம், பெரிய விஷயத்தை மட்டும் தானே நம்ம கேர் எடுப்போம். பெரிய விஷயத்துக்கு வாங்க பேசுவோம். அரசியலில் யார் நல்ல தலைவர் பேசுவோமே, இந்த தடவை யார் 26 ரூலிங் வருவாங்க பேசுவோமே. இதெல்லாம் நம்ம வேலை. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா விட்டுருங்க, வீட்டுக்கு ஆள் வைக்கணுமா விட்டுருங்க, வீட்டை கட்டணுமா விட்டுருங்க, கார் வாங்கணுமா விட்டுருங்க, என்ன கார் வாங்கணும் விட்டுருங்க, வேலை முடிச்சுது. நமக்கு தான் யோசிக்கிற வேலை மிச்சம் தானே. ஓகே, ஸோ லைஃப்பில் நம்ம வந்த நோக்கமே என்ஜாய் பண்ண தான் வந்தோம். லைஃப்பை அனுபவிக்க தான் வந்தோமே தவிர லைஃப்பை ஹாரிபிள் பண்ணிக்கிறதுக்கு வரல. அப்போ லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எதிர்த்தன்மையை கொண்டு வந்து சேர்த்து வச்சா இறைவன். அந்த எதிர்த்தன்மை கொண்டு வரும்போது தான் லைஃப் என்னங்கிறது நமக்கு புரியும். அது புரிஞ்சு அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பம் சுபிட்சமாக தான் இருக்கும். மாற்று கருத்து கிடையாது. இதில் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டாம். அந்த பூனை முயல் மாதிரி கோவப்பட வேண்டாம். பூனைக்கு முயலுக்கு ஏண்டா சண்டை வந்துச்சு கேட்டபோது பூனை சொல்லிச்சாமா, நான் வந்து குழி தோண்டுவேன். எதுக்கு குழி தோண்டுவேன் தெரியுமா? கக்கா போகிறதுக்கு குழி தோண்டுவேன். நான் ஆய் போனேன்னா குழி தோண்டி தான் ஆய் போவேன், அதை மூடிடுவேன். பட் இது எதுக்கு குழி தோண்டும் பாருங்க அப்படிச்சு. உடனே அது சொல்லிச்சு, நான் என் குட்டியெல்லாம் பாதுகாக்கிறத நான் குழி தோண்டி புதைப்பேன் அப்படிச்சு. உடனே பூனை சொல்லிச்சம்மா, குழி தோண்டி போச்சா என்ன ஆகும் அப்படின்ட்டு அது பயந்துச்சு. அதனால் அது கத்திட்டு இருந்தது. அப்போ முயல்கிட்ட கேட்டாங்களே, நீ என்னடா பண்ணுச்சு? இது எலி எப்படி பிடிக்கும் கேளுங்கன்னு. வாயில் தான் நான் கவ்வுவேன். வாயில் கவ்வுறது எனக்கு என்ன பிரச்சனை? வாயில் கவ்வுறது மட்டும் இல்லைங்க, வாயில் கவி கரெக்டாக முறுக்கு கடித்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி முயல் சொல்லிச்சான். ஆமாம், அது சாப்பிட்டுட்டு போகுது, அதில் என்ன உனக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இது குட்டியை எப்படி கவ்வுதுன்னு கேளுங்க. அப்படின்னா குட்டியை வாய் வழியாக கவ்வுச்சு. ஆனால் முயல் சொல்லிச்சாமா, இந்த குட்டியை கவ்வுது, இது சாப்பிடுதா கடிக்குதா என்ன பண்ணுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ இதில் யார் மாற்றிக்கிறது? பூனையை மாற்றிக்கிறதா முயலை மாற்றிக்கிறதா? மாற்ற முடியாது. ரெண்டு பேர் புரிஞ்சிருச்சுன்னா இது கக்கா பறக்க குழி தோண்டுதுன்ட்டு அது புரிஞ்சுக்கணும். அது குழி தோண்டது பூனை முயல் குட்டியை வைக்கிறதுக்கு தோண்டுதுன்னு வச்சுக்கணும். எலியை கடிக்கும் போது இது கடிக்குதுன்னு நினச்சிக்கணும். தன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு இது நினைக்கணும். அப்போ லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது. அது போல தான் இந்த ஆண் பெண் 2 ஜந்துக்களுமே வேறு வேறு பிளானட்லேருந்து வந்த ஜந்துக்கள் இங்கே வந்து இறங்கிட்டோம். ஆனாலும் இது 2 வேறு வேறு சூழலில் வளர்கிறதுனால புரிஞ்சிக்க முடியாது. இதை புரிஞ்சிட்டிங்க சொன்னால் லைஃப் எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும், வராத லைஃபே கிடையாது. ஆனால் ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போகாது. அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுக்கப்புறம் போயிடும். அப்புறம் புரிஞ்சுக்குவோம், இப்போ பெருசாக தெரியாது. அது இல்லாமல் 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நிறைய பேர், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கணவன்கிட்ட பேசாத பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மனைவிட்ட பேசாத ஆண்கள் நிறைய பேர் இருக்குது. என்ன லைஃப்பில் அச்சீவ் பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இதோட இந்த டாப்பிக்கை நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மணி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மணி 2, கரெக்டாக மணி 2:06 ஆச்சு. இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் தெரிந்த நபர் உங்கள் கூடயே இருக்கிறாங்க. இந்த அறிவியல் சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்கள் கூடயே இருக்கக்கூடியவர். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், மன ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம தமிழ்மாறன் ஐயா அவர்கள். ஓகே, ஸோ இந்த உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி வர்றோம், கிளம்பிடுவோம். ஓகே, பட் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் 1 வருடம் இந்த கல்வியை கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்து நம்மளை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஓகே, 1 வருடத்தில் அவர் நிறைய விஷயங்கள் அவரும் கடந்து வந்திருக்காரு, அவரும் நிறைய பார்த்துருக்காரு. அதில் இது ரொம்ப கண்டிப்பாக எங்கள் குழந்தைகளுக்கு நல்லா தேவைப்படும் சார், அதனால் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வர சொன்னார். எங்களது வருஷம் பூரா கிளாஸஸில் சனி ஞாயிறானா நாங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். வருஷம் பூரா கிளாஸஸ் போயிட்டுருக்கோம்.
நேற்று சென்னையோட கிளாஸ் முடிச்சுட்டும் நானும் கோதண்டமன் சார் அப்படியே நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறி இங்கே வந்து இறங்கணும். நைட்டு அந்த மழையிலே எங்களுக்கு கார் வச்சு அங்கே ட்ரெயினில் வெயிட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாங்க. நைட்டு கூட்டிகிட்டு வந்தார். இன்றைக்கி வந்தோம், காலையில் வந்து உங்கள் கூட பேசிவிட்டு நைட்டு கிளம்ப போகிறோம். ஓகே. ஸோ உங்கள் கையில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான டூல் இருக்காது. உங்களோட சந்தேகங்கள் கேட்டுக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இந்த கல்வி வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா 1 வருட கல்வியாக சொல்லிக் கொடுக்குறோம். மாதத்தில் 2 நாட்கள் சனி ஞாயிறு மட்டும் இருக்கும். ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிளாஸ் இன்னும் பிளான் பண்ணல. ஒரே ஒரு சிம்பிளான ஆன்லைன் கிளாஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். அதனோட நோட்டீஸ் வந்து தமிழ் மலர் சார்ட்ட கொடுத்துருக்குறேன். அது உங்கள்கிட்ட சர்க்குலேட் பண்ணுவார், பார்த்துக்கோங்க. 1 வருட கல்வியாக இருக்கும். இது 1 வருடத்தில் 2 மாதத்தில் 2 நாள் படிக்கும் பொழுது இந்த கல்வி, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இன்னும் நிறைய வரும். அதில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லுவோம். திருமணத்திற்கு முன் கடின உழைப்பு அவசியமானது. திருமணத்திற்கு முன் கடின உழைப்பு அவசியமானது. திருமணத்திற்கு பின் கடின உழைப்பு முட்டாள்தனமானது அப்படிங்கிற ஒரு ப்ராவர்பில் ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை கற்றுக்கிட்டாங்கன்னா உண்மையாலும் லைஃப்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் டூல் இப்போ எடுத்து உங்களுக்கு ஒன்றே ஒரு டூல் எடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறோம். அது ப்ராக்டிக்கல் டூலெல்லாம் அதில் வரும். அது எல்லாமே அந்த வகுப்பில் தான் வரும். ஸோ எங்களோட வகுப்பு சென்னையில் நடக்குது, கோவையில் நடக்குது, திருநெல்வேலியில் நடக்குது. மலேசியாவில் ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருந்தது. இப்போ மலேசியா ஆஃப்டர் கொரோனா போகிறதுல சார் தான் ஃபுல்லாக மலேசியா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆல்மோஸ்ட் மாதம் போயிட்டு மலேசியாவில் 2 இடத்துல கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ கொரோனா காலத்துக்கு அப்புறம் அந்த மலேசியாவோட ப்ரோக்ராமை தள்ளி வச்சுருக்கிறோம். மேபி திருப்பி அவங்க கேட்டுட்ருக்காங்க. எங்களால் போகிறதுக்கு டைம் இல்லைனால போகலை. பட் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நாங்கள் இப்போதைக்கு கவனிச்சிட்ருக்கிறோம். ஸோ வகுப்புகள் சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து 20வது பேட்ச் போயிட்டுருக்குது இந்த வருடத்தில். ஸோ அது உங்களுக்கு சூழ்நிலை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது, அதனால் பயன்படுத்திக்கோங்க. தமிழ் பாரம் சாரை தயவுசெய்து வெறும் அவர் உங்களோட ப்ராஜெக்ட்டு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற நிறைய திறமைகளை எடுத்து பயன்படுத்திட்டிங்கன்னா இன்னும் எளிமையாக வாழ முடியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ப்ளீஸ் கேளுங்க. அவங்களுக்கு ஃபார்முலா ஏற்கனவே பெரிய பெரிய நடிகையாக இருக்கிறாங்க. இதில் வேறு ஃபார்முலா வேறு கொடுத்து அவங்க எப்போ திணறது? இந்த ஃபார்முலா அவங்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு ஃபார்முலாவே கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சார், எல்லாத்துக்குமே. இட் இஸ் மென் ஃபார் மென் அண்ட் உமன், பாய் அண்டு கேர்ள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிடையாது, மென் அண்ட் உமன் அப்படி எடுத்துக்கோங்க. பசங்களாக இருந்தால் பசங்களுக்கு, பையனா பொண்ணாக இருந்தால் பையன் பொண்ணுக்கு இது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. வேறு ஏதாவது சந்தேகங்கள் ப்ளீஸ்? ஓகே. இது பட்டறிவா படிச்சறிவா அப்படின்னா கொஞ்சம் படிச்சறிவு கொஞ்சம் பட்டறிவு. மெயினாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது பூரா கிளினிக்கல்லேருந்து வர்றது தான். கிளினிக்கில் உட்காந்து இப்போ 20 வருடமாக நாங்கள் கிளினிக் போயிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. எங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமான சூழ்நிலை தான். எதுவுமே கஷ்டப்பட்டெல்லாம் வாழல சொல்லிட்டேன். நான் வந்து பிஎஸ்என்எல்ல டிவிஷனல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய மாத சம்பளம் 1.5 லட்சம் ரூபா. நான் இப்போ வெளியே வந்து 8 வருஷம் ஆச்சு. ஓகே. அப்போ இப்போ எனக்கு அங்கே இருந்தேன்னா என்னோடய சம்பளம் 2.5 லட்சம் ரூபா இருக்கும். ஓகே. ரொம்ப நாள் பல சர்வீஸ் பண்ணியாச்சு. மோர் தென் 28 வருஷம் வேலை செஞ்சேன். 28 வருஷம் வேலை செஞ்சாலும் மனசு என்னமோ அதில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. அப்போது ஒரு கட்டத்தில் இந்த அக்குபஞ்சருங்கிற கல்வி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வெளியே வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ இது பெரிய போஸ்ட்டு, இவ்வளோ பெரிய போஸ்ட்டை விட்டுட்டு நீங்கள் போகணுமா, இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு போயிடுவீங்களா, அவ்வளோ சம்பாரிச்சிருவீங்களான்னாரு. சம்பாதிக்க முடியாது கண்டிப்பாக. ஓகே. ஆனால் எனக்கு நிம்மதியாக அந்த சம்பளம் தரல அப்படிங்கிறனால நான் வெளியே வந்தேன். அப்போ அது வெளியே வரணுன்ட்டு ஒரு தைரியம் வந்தது இல்லைங்களா, அது இந்த கல்வி கொடுத்தது. இன்யாங் ஃபார்முலா கொடுத்துச்சு. இன்யாங் ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தா இது ஓகே தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ மேபி அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், ஆனால் எந்த அளப்பிலும் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. உண்மையில அவங்க பேஷண்ட்டாக வருவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தெரியாது என்னென்ன இருக்குன்னு தெரியாது, நிறைய சொல்லிடுவாங்க. அதில் இருந்து ஒவ்வொன்றும் எடுக்கும்போது யார் எது சொன்னாலும் அந்த இன்யாங் எடுத்து பார்ப்போம். இந்த இன்யாங்கில் என்ன நடந்துட்டுருக்கு அவங்கக்குள்ளே அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இது நடக்குது, அப்போ அடுத்த மாற்றம் இது வந்துடும் இல்லை அப்படிங்கிற அடுத்த மாற்றத்துக்கு அவங்கள நகர்த்திட்டு போகும்போது சரியாயிடும். அப்போ அதில் இருந்து எடுத்துக்கிட்ட கல்வி தான் இது. இதுக்கு வந்து தனியாக படிக்கிறதுக்குன்னு புக்கு இருக்குது. அந்த புக்குக்கு பேர் மென் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு இருக்குது. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படி சொல்லி ஒரு ஃபாரின் ஆத்தர் ஜான் கிரே அப்படிங்கிற ஒரு அம்மா எழுதின புக் இருக்குது. மென் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு. பட் அந்த புக்கில் இந்த பேட்டர்னில் இருக்காது, வேறு பேட்டர்னில் இருக்கும். அது ஃபாரின் ஸ்டைலில் இருக்கும்.
அதை எடுத்து அதை இருக்கிற சயின்ஸ் எடுத்து நம்மளோட இனியாக எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ சுலபமாக புரிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் பட்டறிவு, கொஞ்சம் படிப்பறிவு, கொஞ்சம் கிளினிக்கல் அறிவு, இதை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேறு சந்தேகம்? சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும், ஒரு 5 நிமிஷம் போதும் எனக்கு ஃபைனலாக ஒரு ஃபீட்பேக் மட்டும். வாட் டு யூ திங்க் அபவுட் தி கிளாஸ்? இந்த வகுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில் உள்ளே வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு யாராச்சும் ஒரு 2 பேர் ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்கள், பேசுங்கள்.